கதை 11. பிரபா. காலம் கிபி 50. இடம் வட இந்தியா. இந்த கதையுடன் நாம் மிக பிரபலமான இந்திய வரலாற்றுப் பகுதியில் பிரவேசிக்கிறோம். பகுதி 1. சாகேதம் அல்லது அயோத்தி ஒருபோதும் எந்த ராஜாவுக்கும் முக்கியமான தலைநகராக இருந்தது இல்லை. புத்தனின் சமகாலத்தவன் கோசல ராஜா பிரசேனஜித்துக்கு இங்கே ஒரு அரண்மனை இருந்தது, அவ்வளவுதான். ஆயினும் சிராவஸ்திதான் அவன் தலைநகராக இருந்தது. சிராவஸ்தி சாகேதத்திலிருந்து 50 கல் தொலைவில் இருந்தது. பிரசேனஜித்தின் மருமகன் அஜாதசத்ரு கோசலத்தை வெற்றி கொண்டு அதன் சுதந்திரத்தை அழித்தான். அதன் பிறகு சிராவஸ்தியின் அருமை பெருமைகளும் குன்றின. சரையூ நதிக்கரையில் நிலை பெற்றிருந்த சாகேதம் பண்டை காலத்திலேயே படகு வழி வியாபாரத்தின் பெரிய மையமாக விளங்கியது. அது கிழக்கிலிருந்து பஞ்சாப் வரையிலான வணிகப் பாதையின் முக்கிய இடத்தில் அமைந்திருந்ததால் தரைவழி வியாபாரத்திற்கான மையமாகவும் இருந்தது. இந்த பெருமையை அது வெகுகாலம் வரை பெற்றிருந்தது. விஷ்ணுகுப்த சாணக்கியனின் சீடனாகிய சந்திரகுப்த மௌரியர் மகத ராஜ்யத்தை முதலில் தட்சசீலம் வரையிலும் விரிவுபடுத்தினான். பிறகு கிரேக்க ராஜாவான செல்யூக்கஸை தோற்கடித்து இந்துகுஷ் மலைத்தொடர்களை தாண்டி ஆப்கானிஸ்தான் மேற்கில் நெடுந்தொலைவு ஹீராத் அமு தர்யா நதி வரை விஸ்தரித்தான். சந்திரகுப்தனின் ஆட்சி காலத்திலும் மௌரிய வம்சத்தின் ஆட்சி காலத்திலும் சாகேதம் ஒரு வியாபார மையம் என்பதற்கு மேலாக வளரவில்லை. மௌரிய வம்சத்தை தோற்கடித்த தளபதி புஷ்யமித்ரன் தான் முதலில் சாகேதத்தை தலைநகராக்கி பெருமைப்படுத்தினான். ஆயினும் பாடலிபுத்திரத்தின் முக்கியத்துவத்தை அவன் குறைக்கவில்லை. வால்மீகி தன் இராமாயணத்தை புஷ்யமித்திரன் காலத்திலோ அல்லது அவனுக்கு பின் வந்த சுங்க வம்ச ராஜாக்களின் காலத்திலோ எழுதினார். அதன் மூலமாக சாகேதத்தை அயோத்தியா என்று எங்கும் பரவச் செய்தார். மகாகவி அஸ்வகோஷ் வால்மீகியின் இனிய காவியத்தின் சுவையை அனுபவித்து போற்றியிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. வால்மீகி சுங்க வம்சத்தின் ஆஸ்தான கவிஞராக இருந்திருக்க வேண்டும். காளிதாசனும் சந்திரகுப்த விக்ரமாதித்தனின் சபையில் ஆஸ்தான கவிஞராக இருந்தார். அதனால் வால்மீகிக்கு சுங்க வம்சத்தினுடைய தலைநகரத்தின் பெருமையை பெரிதாய் புகழ்ந்துரைக்க ஆவல் இருந்திருக்கும். ஜாதக கலைகளில் உள்ளவாறு தசரதரின் தலைநகர் வாரணாசி காசி ஆகும். வால்மீகி வாரணாசியை சாகேதம் அயோத்தி என்று பெயர் மாற்றி தசரதர் தொடர்பான சம்பவங்கள் சாகேதத்தில் நிகழ்வதாக அமைத்தார். தன் இராமாயணத்தில் ராமன் என்ற பெயரில் சுங்க வம்ச சக்கரவர்த்தியான புஷ்யமித்திரனையோ அக்னிமித்திரனையோ புகழ்ந்து வர்ணித்திருக்கிறார். பிற்காலத்தில் இது போன்று காளிதாசன் தன் ரகுவம்சம் காவியத்தில் ரகுவாக ராஜா சந்திரகுப்த விக்ரமாதித்தனையும், குமார சம்பவம் காவியத்தில் குமாரனாக குமாரகுப்தனையும் புகழ்ந்து வர்ணித்திருக்கிறார். தளபதி புஷ்யமித்திரன் தன் தலைவன் மௌரிய ராஜாவை கொன்றான். ஆயினும் கூட அவனால் மௌரிய சாம்ராஜ்யம் முழுவதையும் தன் கைக்குள் கொண்டு வர முடியவில்லை. பஞ்சாப் முழுவதும் கிரேக்க ராஜா மினாந்தரின் வசம் இருந்தது. ஒருமுறை அவன் சாகேதத்தையும் முற்றுகையிட்டான் என்று புஷ்யமித்திரனின் பிராமண புரோகிதரான பதஞ்சலி எழுதி வைத்திருக்கிறார். இதனால் புஷ்யமித்திரனுடைய ஆட்சியில் ஆரம்ப காலத்தில் சாகேதம் மேலான நிலையில் இருந்தது என்று தெரிகிறது. புஷ்யமித்திரனின் காலத்தில் அவன் தலைநகரத்தின் பெயர் சாகேதம் என்றுதான் இருந்ததே தவிர அயோத்தியா என்று மாற்றம் பெறவில்லை. புஷ்யமித்திரன், பதஞ்சலி, மினாந்தர் ஆகியோரது காலத்திலிருந்து நாம் 200 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிறோம். இந்த காலத்திலும் சாகேதத்தில் பெரிய பெரிய சிரேஷ்டர்கள் வசித்து வந்தனர். சிரேஷ்டர்கள் என்றால் சேட்டுகள். லட்சுமி வசிக்கும் இடம் என்பதால் அங்கே ஓரளவு சரஸ்வதிக்கும் மரியாதை இருக்கும். அதனால் அங்கே தேனை நாடும் ஈக்கள் போல பிராமணர்களும் மதத் தலைவர்களும் வந்து கூடுவது இயற்கைதான். இந்த பிராமணர்களில் கல்வியும் செல்வமும் பெற்றிருந்த ஒரு குலம் இருந்தது. இந்த குலத்தின் தலைவர் பெயர் காலப்போக்கில் மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் குலத் தலைவியின் பெயரை அவளது மகன் என்றும் நிலைக்கச் செய்தான். அந்த பிராமண பெண்மணியின் கண்கள் தங்கம் போன்று மஞ்சளாக இருந்ததால் அவளுக்கு ஸ்வர்ணாட்சி என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த காலத்தில் சாதாரணமாக பிராமணர்களும் சத்திரியர்களும் மஞ்சள் நிற கண்களுடனோ அல்லது நீல நிற கண்களுடனோ காணப்பட்டனர்.
அப்போது யாரும் மஞ்சள் நிற கண்களை ஒரு குறையாக நினைக்கவில்லை. ஸ்வர்ணாட்சி என்ற அந்த பிராமண பெண்மணியின் மகனும் அவளைப் போன்றே பொன்னிறக் கண்கள் கொண்டவனாக இருந்தான். அவனது மஞ்சள் முடியும் வெண்ணிற உடலும் அவளுடையதைப் போன்றே இருந்தன. பகுதி 1 முற்றும். பகுதி 2. வசந்தகாலம். மாம்பூக்கள் நாற்புறமும் நறுமணம் பரப்பிக் கொண்டிருந்தன. மரங்கள் பழைய இலைகளையெல்லாம் உதிர்த்துவிட்டு புதிய இலை ஆடைகள் அணிந்து நிற்கின்றன. இன்று சித்திரை மாதத்து சுக்கிலபட்ச நவமி. இன்று நடைபெறும் நீச்சல் விளையாட்டுக்காக சாகேதத்தின் ஆண் பெண்கள் அனைவரும் சரையூ நதிக்கரையில் கூடினார்கள். சாகேத மக்கள் நீச்சல் போட்டியின் மூலமாகத்தான் வசந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். இளைஞர்களும் இளம் பெண்களும் இதில் கலந்து கொண்டு ஒரே துறையிலிருந்தே நிர்வாணமாக நீந்தத் தொடங்குவார்கள். இளம் பெண்களில் பனிவெண்மை உடலும் செம்பட்டை அல்லது பொன்னிற கூந்தலும் உடைய எத்தனையோ கிரேக்கப் பெண்கள் இருந்தார்கள். அவர்களின் அழகான உடல்கள் யவன சிற்பிகள் உருவாக்கும் பளிங்குச் சிலைகள் போன்று செழிப்புற்று விளங்கின. அவர்களுக்கு இணையாக இந்திய பெண்களும் பேரழகு பெற்றிருந்தனர். நீலக்கூந்தலோ பொன்னிற கூந்தலோ கொண்ட பிராமண பெண்களும் பலர் இருந்தார்கள். அவர்கள் கண்களும் தங்க நிறத்திலிருந்தன. கார்கூந்தலும் கோதுமை நிறமும் இளமை வசீகரமும் கொண்ட வைசிய பெண்களும் பலர் இருந்தார்கள். இளம் பெண்களைப் போல பல விதமான நிறம் கொண்ட இளைஞர்களும் உடைகளை கழற்றி வைத்துவிட்டு நதியில் தாவத் தயாராக இருந்தார்கள். உடற்பயிற்சியால் கட்டுமஸ்தான அவர்களின் அழகிய உடல்களும் கற்பூரம் முதல் கோதுமை வரையிலான நிறங்களில் இருந்தன. அவர்களின் மூக்கு, முடி, முகம் ஆகியவற்றின் அமைப்பு அவர்கள் எந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எடுத்துக் காட்டின. நீச்சல் போட்டி நடக்கும் இந்த நாளில் சாகேதத்தின் மூலை முடுக்கிலிருந்தெல்லாம் இளமை அழகுகள் திரண்டு சரையு நதிக்கரையில் சேர்ந்திருந்தன. இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் அழகை மதிப்பிடுவதற்கு இந்த நீச்சல் விளையாட்டைத் தவிர வேறு நல்ல வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு வருடமும் இந்த சந்தர்ப்பத்தில் எத்தனையோ சுயம்வரங்கள் நடக்கின்றன. தாய் தந்தையர் தங்கள் பிள்ளைகளை இதில் கலந்து கொள்ளும்படி ஊக்கப்படுத்துகின்றனர். இது அந்த காலத்து கலாச்சாரமாக இருந்தது. இளைஞர்களும் இளம் பெண்களும் படகில் சரையு நதியின் எதிர்க்கரைக்குச் சென்றார்கள். அங்கிருந்து நீரில் பாய்ந்து நீந்தி வரத் தொடங்கினார்கள். சரையுவின் நீல நீரில் பொன்னிற வெண்மஞ்சள் நிற செம்பட்டை கூந்தல்கள் பிரகாசித்தன. கார் கூந்தல்கள் நதியின் நீல நிறத்தோடு கலந்தன. அவர்கள் இரு கைகளாலும் தண்ணீரை தள்ளிவிட்டு கொண்டு விரைவாக நீந்தத் தொடங்கினார்கள். அவர்களுடன் சிறு படகுகள் பல துடுப்பிட்டுச் செல்கின்றன. அந்த படகுகளில் இருந்தவர்கள் நீந்துபவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். சோர்ந்தவர்களை பிடித்து படகில் ஏற்றினார்கள். ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் கொஞ்சம் பேராவது தோற்காமல் இருக்க முடியாதல்லவா? அனைவரும் அதிவேகத்தில் முன்னோக்கி நீந்த பாடுபடுகிறார்கள். கரைக்கான தூரத்தில் 1/3 பங்கு இருக்கும்போது நீந்துபவர்களில் மிக பெரும்பாலோர் சோர்வுற்று தளர்ந்தார்கள். அந்த நேரத்தில் 2 உருவங்கள் மட்டும் முன்னோக்கி நீந்தி விரைந்தன. ஒன்றின் கேசம் பொன்னிறம், மற்றொன்றினுடையது செம்பட்டை நிறம். கரையை நெருங்க நெருங்க அவர்களுடைய நீச்சலின் வேகம் அதிகரித்தது. எனினும் ஒருவரை ஒருவர் தாண்டிச் செல்ல முடியவில்லை. படகுகளில் வந்தவர்கள் மூச்சை பிடித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். அந்த 2 பேரும் சமமாக முன்னேறிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களில் ஒருவர் முதலாவதாக வந்து வென்று விடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆயினும் 2 பேரும் ஒரே சமநிலையில் நீந்திக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் "நீ முன்னால் போ" என்று ஒருவரை ஒருவர் தூண்டுவது கேட்டதாக படகில் இருந்தவர்களில் ஒருவர் சொன்னார். 2 பேரும் ஒன்றாகத்தான் கரையேறினார்கள். அவர்கள் ஒரு இளைஞனும் இளம் பெண்ணும். மக்கள் கைதட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். அந்த இளைஞனும் இளம் பெண்ணும் உடை அணிந்து கொண்டார்கள். மக்கள் அவர்களை திறந்த பல்லக்குகளில் அமர வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்றனர். பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் மீது பூக்கள் சொரிந்தார்கள். இளைஞனும் இளம் பெண்ணும் இப்போது ஒருவரை ஒருவர் நெருக்கமாக பார்த்து கொள்ள முடிந்தது. மக்கள் அவர்களின் நீச்சல் திறமையைப் பற்றி மட்டுமல்ல, அவர்களின் அழகை பற்றியும் புகழ்ந்து பேசினார்கள். ஒருவர் கேட்டார், "இந்த பெண்ணை எனக்கு தெரியும். இந்த இளைஞன் யார்?" "ஸ்வர்ணாட்சியின் மகன் அஸ்வகோஷின் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா?" "இல்லை, எனக்கு என் புரோகிதரின் குடும்பத்தினரைத் தவிர வேறு பிராமணர்களை தெரியாது. வியாபாரிகளான எங்களுக்கு இந்த விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொள்ள எங்கே நேரம் கிடைக்கிறது?" மூன்றாமவன் சொன்னான், "அடடா,
அஸ்வகோஷனுடைய புலமையின் புகழ் சாகேதத்தை கடந்து வெகு தூரங்களிலும் பரவி இருக்கிறது. இவன் சகல வேதங்களிலும் சகல கலைகளிலும் நிபுணத்துவம் பெற்ற ஆசான். முதலாம் அவன் சொன்னான். ஆனால் இவனுக்கு 24 வயதுக்கு மேல் இருக்காது போலிருக்கிறதே. ஆமாம், இன்னொரு இளம் மேதை. இவன் கவிதைகளை மக்கள் பாடி ஆடி மகிழ்கிறார்கள். ஓஹோ, இவன்தான் கவி அஸ்வகோஷா. இவன் எழுதிய காதல் கவிதைகள் நம் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மனப்பாடமாக இருக்கிறதே. ஆமாம், அந்த அஸ்வகோஷ்தான். அவன் அருகில் இருக்கும் அந்த பெண்ணின் பெயர் என்ன? சாகேதத்தில் நம் கிரேக்க குலத்தை சேர்ந்த பிரமுகரும் கோசல நாட்டின் புகழ்பெற்ற வியாபாரியுமான தத்தமித்திரனின் மகள் பிரபா. அப்படியா? இப்படிப்பட்ட அழகு வெகு அபூர்வம். பார்க்கும்போது அவள் உடல் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது. ஆனால் நீந்தும் போது எவ்வளவு உறுதியாக இருக்கிறது. இவள் பெற்றோர்களும் ஆரோக்கியமும் நல்ல உடல் வலுவும் கொண்டவர்கள். ஊர்வலம் நகர பூங்காவனத்தை வந்தடைந்தது. நீச்சல் போட்டியில் வென்ற அஸ்வகோஷும் பிரபாவும் அங்கே சிறப்பான பாராட்டுகளுடன் வரவேற்கப்பட்டார்கள். மக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் வெட்கத்துடன் தலைகுனிந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பகுதி 2 முற்றும். பகுதி 3. சாகேதத்தின் பூங்காவனம் தளபதி புஷ்யமித்திரனுடைய ஆட்சியின் நினைவு சின்னமாக திகழ்ந்தது. இதை உருவாக்குவதற்காக தளபதி பேருழைப்பையும் பெருஞ்செல்வத்தையும் செலவிட்டிருந்தான். ஆனால் இன்று புஷ்யமித்திரனின் வம்சத்தார் ஆட்சி செய்யவில்லை. சாகேதம் மற்ற எந்த ராஜவம்சத்தின் தலைநகராகவும் இல்லை. ஆனால் நகரசபை இந்த பூங்காவனத்தை சாகேதத்தின் பெருமையாக கருதி 200 ஆண்டுகளுக்கு முன்னால் புஷ்யமித்திரன் ஆண்டபோது இருந்ததைப் போலவே இப்போதும் கவனத்துடன் பராமரித்து வருகிறது. பூங்காவனத்தின் நடுவில் அழகான ஒரு தாமரை குளம் இருக்கிறது. அதில் தூய நீல நீரில் வண்ண வண்ண தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன. அன்னப்பறவைகள் இணைகளாக நீந்தி விளையாடுகின்றன. நாற்புறமும் வெண்கற்களால் படித்துறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவற்றின் படிகள் கண்ணாடி போன்று ஒளிர்கின்றன. குளக்கரையில் பரந்த புல்வெளி அமைக்கப்பட்டிருந்தது. பூங்காவனத்தில் ஆங்காங்கே முல்லை, செண்பகம், ரோஜா முதலிய பூக்களின் பாத்திகள் அமைக்கப்பட்டிருந்தன. சில இடங்களில் அசோக மரங்களும் தேவதாரு மரங்களும் வரிசை வரிசையாக நின்றிருந்தன. ஓய்வெடுப்பதற்காக சில இடங்களில் சுற்றிலும் மலர்கொடிகளால் சூழப்பட்ட கற்தலங்களோடு கூடிய கொடி வீடுகள் காணப்பட்டன. இளைஞர்களும் இளம் பெண்களும் பந்து விளையாடும் இடங்களும் இருந்தன. பூங்காவனத்தில் கற்களாலோ மண்ணாலோ அமைக்கப்பட்டு செடிகொடிகள் போர்த்திய செயற்கை குன்றுகள் காணப்பட்டன. செயற்கை நீரூற்றுகள் மழை போன்று நீர் தெளித்துக் கொண்டிருந்தன. பெரும்பாலும் தினமும் பிற்பகலில் ஒரு கொடி வீட்டின் பக்கத்தில் சாகேதத்தின் இளைஞர்களும் இளம் பெண்களும் கூடியிருப்பதை பார்க்கலாம். கொடி வீட்டின் உள்ளே இடம் கிடைக்காதவர்களின் கூட்டம் அது. இன்றும் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஆனால் சுற்றிலும் அமைதி. அவர்கள் அந்த கொடி வீட்டின் உள்ளிருந்து வரும் ஒளியை கிரகித்துக் கொண்டிருந்தனர். உள்ளே என்ன நடக்கிறது? 1 மாதத்துக்கு முன்பு நீச்சல் போட்டியில் தனியே வெற்றி பெற விரும்பாத அந்த இளைஞன் கொடி வீட்டின் உள்ளே கர்த்தலத்தில் அமர்ந்திருக்கிறான். மெல்லிய மிருதுவான பட்டாடை அணிந்திருக்கிறான். தன் நீண்ட அழகு கூந்தலை உச்சந்தலையில் முடிந்திருந்தான். அவன் கையில் ஒரு மகர யாழ். அதில் அவன் விரல்கள் அனாயசமாக நடனமாடி அவன் விரும்பிய ராகத்தை மீட்டுகின்றன. வசீகரிக்கும் இசை எழுந்தது. அவன் அரைக்கண் மூடி இசையில் கரைந்து பாடிக்கொண்டிருந்தான். அது வேறும் யாரும் இயற்றிய பாடல் அல்ல. அவனது சொந்த பாடல். வசந்த கோக்கிலம் எனும் சமஸ்கிருத பாடலை பாடி முடித்தான். அடுத்து அவன் பிராகிருத பாடலை பாட வேண்டி இருந்தது. ஏனென்றால் பாடகனான அந்த கவிஞனுக்கு தெரியும், கேட்டுக்கொண்டிருப்பவர்களில் பிராகிருதத்தை விரும்புவர்கள் அதிகம். கவி தன் புதிய படைப்பான ஊர்வசியின் பிரிவு எனும் பிராகிருத பாடலை பாடினான். ஊர்வசி மறைந்து விட்டாள். புரூரவன் ஊர்வசியை அப்சரா அப்சரா என்று அழைத்து கொண்டு மலைகளிலும் நதிகளிலும் காடுகளிலும் தாமரை குளங்களிலும் கொடி வீடுகளிலும் சகல திசையிலும் தேடி அலைகிறான். அவனால் அப்சராவை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் குரலை காற்றில் கேட்க முடிகிறது. புரூரவன் கண்ணீர் சிந்துவதை பற்றி பாடும்போது பாடகனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகத் தொடங்கியது. வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது. பாட்டு முடிந்ததும் ஒவ்வொருவராக கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள்.
கொடி வீட்டிலிருந்து அஸ்வகோஷ் வெளியே வந்தபோது சில இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்து அவனை சூழ்ந்தனர். அவர்களிடையே பிரபாவும் இருந்தாள். பாடலின் துயரத்தால் கண்ணீர் சிந்தி சிவந்து வீங்கியிருந்தன அவள் கண்கள். ஒரு இளைஞன் முன்னால் வந்து அழைத்தான். மகாகவியே. மகாகவியா? நான் கவிஞன் கூட அல்ல நேயரே. நான் என் கருத்தின்படியே அப்படி அழைக்கிறேன் கவிஞரே. சாகேதத்தில் இருக்கும் கிரேக்கர்களான எங்களுக்கு சிறியதொரு நாட்டிய சாலை இருக்கிறது. நடனத்திற்காகவா? எனக்கும் நடனத்தில் ஆர்வம் இருக்கிறது. நடனத்திற்கு மட்டுமல்ல, அங்கே நாங்கள் நடிக்கவும் செய்கிறோம். நடிப்பா? ஆமாம். கிரேக்க ரீதியிலான எங்கள் நடிப்பு ஒரு பிரத்யேக வகையானது. அதில் வேறு வேறு காலங்களையும் இடங்களையும் காட்டுவதற்கு நாங்கள் பெரிய பெரிய பின்னணி ஓவியங்களை பயன்படுத்துகிறோம். எல்லா சம்பவங்களையும் உண்மையில் நடப்பது போன்றே காட்ட முயற்சிக்கிறோம். சாகேதத்தில் பிறந்தும் நான் இப்படிப்பட்ட நடிப்பை பார்த்ததில்லையே. இதற்காக நான் வருந்துகிறேன். இங்குள்ள கிரேக்க குடும்பத்தினரும் அவர்களது நெருங்கிய நண்பர்களும் மட்டும்தான் எங்கள் நடிப்பை பார்ப்பார்கள். அதனால் சாகேதவாசிகள் பெரும்பாலோர் எங்கள் நடிப்பை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். நாடகம்தானே? ஆமாம், கிரேக்க நாடகம். இன்று நாங்கள் ஒரு நாடகம் நடத்தப் போகிறோம். நீங்களும் அதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. மகிழ்ச்சியுடன் வருகிறேன். நீங்கள் என்னிடம் காட்டும் அன்பு பெரிது. அஸ்வகோஷ் அவர்களுடன் சென்றான். நாட்டிய சாலையில் மேடைக்கு பக்கத்திலேயே அவனை அமர வைத்தார்கள். துயர முடிவை கொண்ட நாடகம் அங்கே நடிக்கப்பட்டது. அதுவும் பிராகிருத மொழியில். கிரேக்க இளைஞர்களும் இளம் பெண்களும் பாத்திரங்களேற்று நடித்தார்கள். நடிகர்களின் உடையலங்காரமும் கிரேக்க நாட்டினராய் போலத்தான். அந்தந்த காட்சிகளுக்கான பின்னணி ஓவிய திரைச்சீலைகளும் கிரேக்க பாணியில் அமைந்திருந்தன. அந்த நாடகத்தின் கதாநாயகி பிரபா. அஸ்வகோஷுக்கு முன்பே தெரிந்தவள். அவன் அவளது நடிப்புத் திறமையை பார்த்து வியந்து போனான். அஸ்வகோஷுக்கு அறிமுகமான அந்த கிரேக்க இளைஞன் நாடகத்தின் நடுவில் பொருத்தமான ஒரு சூழலில் ஊர்வசியின் பிரிவை பாடும்படி அஸ்வகோஷை கேட்டுக்கொண்டான். அஸ்வகோஷ் தயக்கமின்றி யாழுடன் மேடைக்கு வந்தான். அவன் பாடலுடன் தான் அழுது மற்றவர்களையும் அழ வைத்தான். அந்த நேரத்தில் ஒரு முறை அவன் பார்வை பிரபாவின் துயர விழிகளில் பதிந்தன. நாடகம் முடிந்ததும் அந்த கிரேக்க இளைஞன் நடிகர்களை அஸ்வகோஷுக்கு அறிமுகம் செய்தான். அஸ்வகோஷ் சொன்னான், நான் சாகேதத்தில் பிறந்திருந்தாலும் இந்த அருங்கலையை பற்றி ஏதும் அறிந்திருக்கவில்லை. நான் அறியாதிருந்த ஒரு பிரபாலோகத்தை நீங்கள் எனக்கு காட்டியிருக்கிறீர்கள். அதனால் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். பிரபாலோகம் என்று அவன் சொன்னபோது சில இளம் பெண்கள் பிரபாவை பார்த்து புன்னகைத்தனர். அஸ்வகோஷ் தொடர்ந்தான், என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது. நீங்கள் இன்று பிராகிருத மொழியிலேயே கிரேக்க நாடகத்தை நிகழ்த்தினீர்கள். அதுபோன்று நாம் நம் நாட்டு கதைகளை கொண்டு நல்ல நாடகங்களை தயாரிக்கலாம். நீங்கள் நினைத்தால் கிரேக்க நாடகங்களை விட சிறந்த இந்திய நாடகங்களை உருவாக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் கவிஞரே. நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள். கிரேக்க நாடக ஆசிரியர்களுக்கு சீடனாக இருக்கும் தகுதிதான் எனக்கு இருக்கிறது. சரி, நான் ஊர்வசியின் பிரிவை பற்றி ஒரு நாடகம் எழுதட்டுமா? அதில் நடிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் புரூரவனின் பாத்திரத்தில் நீங்கள்தான் நடிக்க வேண்டும். எனக்கு மறுப்பில்லை. கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டால் குற்றங்குறை இல்லாமல் நடித்துவிட முடியும் என்று நினைக்கிறேன். நாங்கள் பின்னணி ஓவிய திரைச்சீலைகளை ஆயத்தம் செய்கிறோம். அந்த திரைச்சீலைகளில் நாம் புரூரவனின் தேசத்தில் உள்ள காட்சிகளை வரைய வேண்டும். எனக்கும் கொஞ்சம் வரையத் தெரியும். நேரம் கிடைக்கும்போது நானும் வந்து உதவி செய்கிறேன். நீங்கள் சொல்வதன்படி சுற்றுச்சூழலில் உள்ள காட்சிகளை தீட்டுவது நன்றாக இருக்கும். கதாபாத்திரங்களின் உடையலங்காரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எத்தனை கதாபாத்திரங்கள்? எத்தனை கதாபாத்திரங்கள் யார் யார் என்று இப்போது சொல்ல இயலாது. எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும். எவ்வளவு பேர் தேவைப்படும்? 16 20 பேர் வரை இருந்தால் நாம் சுலபமாக தயார் செய்துவிட முடியும். அப்படியென்றால் 16 கதாபாத்திரங்களுக்குள் அடக்கிவிடும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் புரூரவனாக நடிக்க வேண்டும். ஊர்வசி பாத்திரத்திற்கு எங்கள் பிரபா பொருத்தமாக இருப்பாளா? இன்று அவளின் நடிப்பை பார்த்தீர்களே. அனுபவமற்ற என் கண்கள் அவள் நடிப்பில் எந்த குறையையும் பார்க்கவில்லை. அப்படியென்றால் பிரபாதான் ஊர்வசியாக வேண்டும். எங்கள் குழுவில் யாருமே அவரவருக்கு கிடைக்கும் பாத்திரத்தை மறுக்கக்கூடாது என்பது விதிமுறை.
பிரபாவின் கண்கள் சற்றே கூச்சம் பூண்டன. ஆனால் அந்த குழுவின் இளம் தலைவன், "என்ன பிரபா?" என்று கேட்டபோது அவள் சற்று தயங்கி, "சரி" என்று ஏற்றுக்கொண்டாள். பகுதி 3 முற்றும். பகுதி 4. அந்த கிரேக்க நாடகக் குழுவின் தலைவன் புத்தப்பிரியனோடு சேர்ந்து அஸ்வகோஷ் நிறைய கிரேக்க நாடகங்களின் பிராகிருத மொழிபெயர்ப்புகளை படித்தான். அவற்றின் காட்சி அமைப்புகளையும் பிறவற்றையும் விவாதித்தான். நாடகக் காட்சிகளின் பின்னணியாக இருக்கும் ஓவியத் திரைகளுக்கு யவன நாடகக் கலையை நினைவூட்டும் விதமாக யவனிகா என்று பெயரிட்டான். ஊர்வசியின் பிரிவு நாடகத்தை பிராகிருதமும் சமஸ்கிருதமும் கலந்த மொழியில் ஏற்ற சந்தர்ப்பத்தில் உரைநடையிடையே கவிநடை புகுத்தி எழுதினான். அக்காலத்து பிராகிருதம் சமஸ்கிருதத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. எனவே ஒரு மொழி தெரிந்தவர்களுக்கு மற்ற மொழியும் சுலபமாக புரிந்தது. இந்த ஊர்வசியின் பிரிவுதான் இந்தியாவின் முதல் நாடகம். அஸ்வகோஷ்தான் இந்தியாவின் முதல் நாடகாசிரியன். அந்த கவிஞனின் முதல் முயற்சி இதுதான். ஆனால் இந்த நாடகம் அவன் பிறகு எழுதிய ராஷ்டிரபாலன் அல்லது தேசத்தின் தலைவன், சாரிபுத்திரன் அல்லது சாரியின் மகன் ஆகிய நாடகங்களை விட எவ்வகையிலும் தரம் தாழ்ந்தது அல்ல. மேடை அமைப்பிலும் ஒத்திகையிலும் மூழ்கியிருந்த அந்த இளங்கவி உணவு உறக்கத்தையும் மறந்திருந்தான். அவன் இந்த காலத்தை தன் வாழ்வின் மிக அழகான காலமாக கருதினான். அவனும் பிரபாவும் நாள்தோறும் பல மணி நேரங்கள் ஒன்றாக இருந்து நாடக வேலைகளில் ஈடுபட்டார்கள். நீச்சல் போட்டி வேளையில் அவர்களின் இதயங்களில் விழுந்த காதல் வித்து இப்போது முளைவிடத் தொடங்கியிருக்கிறது. கிரேக்க இளைஞர்களும் இளம் பெண்களும் அந்த காதலை முன்வைத்து அஸ்வகோஷை தங்களுள் ஒருவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால் அவர்களின் காதல் வளர உதவி செய்வதை தங்களின் பாக்கியமாக நினைத்தனர். ஒரு நாள் அஸ்வகோஷ் நீண்ட நேரம் ஓவியம் வரைந்து களைத்துப் போனான். நாட்டிய சாலைக்கு வெளியே பூந்தோட்டத்திற்கு சென்று ஒரு கற்களத்தில் அமர்ந்தான். அந்த நேரத்தில் பிரபாவும் அங்கே வந்தாள். அவள் தனக்கே உரிய இனிய குரலில் பேசினாள். "கவி, நீங்கள் ஊர்வசியின் பிரிவு கதை எழுதும்போது அதற்கு ஆதாரமாக இருந்தது என்ன?" "ஊர்வசி புரூரவனின் கதை." "கதை எனக்கு தெரியும். நீங்கள் அடிக்கடி ஊர்வசியை அப்சரா என்று அழைக்கிறீர்களே." "ஊர்வசி உண்மையிலேயே அப்சராதான். ஊர்வசி பிரிந்த பிறகு புரூரவன் அவளை காடு, மலை, குளம் என்று தேடி அலைவதாக வர்ணித்திருக்கிறீர்களே." "புரூரவனின் அந்த நிலையில் அவன் அப்படி செய்வது இயல்புதான்." "அப்புறம் பாடகர் கொடி வீட்டில் ஊர்வசியின் பிரிவை பாடும்போது பாட்டுக்கு யாழை போல கண்ணீரையும் துணை சேர்த்திருக்கிறாரே, ஏன்?" "பாடகனும் நடிகனும் தங்கள் கலை வெளிப்பாட்டில் இரண்டறக் கலந்து ஒன்றிவிடுவது இயற்கைதானே." "இல்லை, நீங்கள் மனம் திறந்து பேசவில்லை. எதையோ மறைக்கிறீர்கள்." "நீ என்ன நினைக்கிறாய்?" "நீங்கள் அந்த கால ஊர்வசியின் பிரிவு பற்றி பாடவில்லை என்று நான் நினைக்கிறேன்." "அப்புறம்?" "உண்மையில் உங்கள் ஊர்வசி, உங்கள் அப்சரா, சரையு நதியில் நீந்துபவள்தானே?" "மேலும் சொல்." "இந்த ஊர்வசியை புரூரவன் இமயத்தின் மலைகளிலும் வனங்களிலும் நதிகளிலும் குளங்களிலும் கொடி வீடுகளிலும் அல்ல, சாகேதத்தின் சரையுவில், பூந்தோட்டத்தில், குளத்தில், செயற்கை குன்றுகளில், கொடி வீடுகளில் தேடி அலைகிறான்." "அப்புறம்?" "அவன் கண்ணீர் யாரோ முற்கால புரூரவன் மீதான இரக்கத்தின் பார்ப்பட்டு பெருகவில்லை, தன் இதயத்தின் துயரத்தையே அணைப்பதற்கானது." "அப்படியென்றால் நானும் ஒன்று சொல்லட்டுமா பிரபா?" "சொல்லுங்கள். இதுவரை நான் தானே பேசிக் கொண்டிருந்தேன்." "அன்று கொடி வீட்டிலிருந்து வரும்போது உன் அழகான இந்த நீல விழிகள் கலங்கிச் சிவந்து வீங்கியிருந்தனவே, என்ன காரணம்?" "நீங்கள் உங்கள் பாட்டால் என்னை அழவைத்து விட்டீர்கள். உன் பிரிவால் நீ கொடுத்த சக்திதான் அந்த பாடல் இயற்றக் காரணமானது. ஆனால் உங்கள் பாட்டில் வரும் ஊர்வசி கல்மனம் படைத்தவள். நீங்கள் அப்படித்தான் அவளை சித்தரித்திருக்கிறீர்கள்." "ஏனென்றால் நான் நம்பிக்கையற்று துயரம் கொண்டிருந்தேன்." "ஏன்?" "அந்த மின்னலொளியை மறுபடியும் பார்ப்பதற்கான பாக்கியம் எனக்குள் கிடைக்காதென்று நினைத்தேன். அவள் என்னை மறந்திருப்பாள் என்று நினைத்தேன்." "நீங்கள் என்ன அவ்வளவு சாதாரணமானவரா கவிஞரே?"
நம்பிக்கை கொள்வதற்கு ஒன்றும் இல்லாதபோது மனிதன் தன்னை ஏதும் இயலாதவனாகத்தானே நினைத்து கொள்ள முடியும்? சாகேதத்தில் மட்டுமல்ல, இந்த பெரிய நாடு முழுதும் புகழ் பெற்ற பெருங்கவிஞர் நீங்கள். சாகேதத்தின் நீச்சல் போட்டியிலும் வெற்றி கொண்ட மாவீரர். சாகேதத்தில் ஒவ்வொருவரும் உங்கள் அறிவை போற்றுகின்றனர். பெண்களின் பார்வையில் பார்த்தால் சாகேதத்தின் பேரழகு இளம் பெண்கள் உங்களை தங்கள் கண்ணின் மணியாக நேசிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இவற்றால் என்ன பயன்? எனக்கு என் ஊர்வசிதான் சகலமும். 2 வாரங்கள் அவளை பார்க்காதிருந்தபோது எனக்கு வாழ்க்கையே வீண் என்று தோன்றத் தொடங்கியது. நான் உண்மையைச் சொல்கிறேன் பிரபா. ஒருபோதும் என் இதயம் இவ்வளவு பலவீனமானதில்லை. இன்னும் 1 வாரம் உன்னை பார்க்காதிருந்தால் நான் என்ன ஆகியிருப்பேன் என்று தெரியவில்லை. கவிஞரே, நீங்கள் இவ்வளவு சுயநலவாதியாக ஆகிவிடாதீர்கள். நீங்கள் உங்கள் நாட்டின் இரவா புகழ் பெற்ற பெருங்கவிஞர். நாடு உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறது. உங்களின் இந்த ஊர்வசியின் பிரிவு நாடகம் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறது தெரியுமா? நான் எதுவும் கேள்விப்படவில்லையே. கடந்த வாரம் என் உறவினர் கிரேக்க வியாபாரி ஒருவர் பருக்கச்சத்திலிருந்து வந்திருந்தார். பருக்கச்சத்தில் மிக அதிகமான கிரேக்கர்கள் வசிக்கிறார்கள். நம் சாகேதத்தில் இருக்கும் கிரேக்கர்கள் இந்திய வாழ்க்கையோடு கலந்து விட்டார்கள். ஆனால் பருக்கச்சத்தில் இருக்கும் கிரேக்கர்கள் தங்கள் மொழியை மறந்துவிடவில்லை. கிரேக்க தேசத்திலிருந்து பருக்கச்சத்திற்கு அடிக்கடி வியாபாரிகளும் அறிஞர்களும் வருவதுண்டு. இங்கு வந்த உறவினர் கிரேக்க இலக்கியம் நன்கறிந்தவர். அவர் உங்கள் நாடகத்தை கிரேக்கத்தின் மிகச்சிறந்த நாடக ஆசிரியர்களான எம்பிதோகல், யுரிபித் ஆகியோரின் படைப்புகளுக்கு இணையாக ஒப்பிட்டு பேசினார். மேலும் அவர் எகிப்தின் ராஜாவான தாலமி நாடகத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் என்றும் உங்கள் நாடகத்தை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்து அவருக்கு அனுப்பப் போவதாகவும் சொன்னார். பருக்கச்சத்திலிருந்து எகிப்துக்கு அடிக்கடி கப்பல்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. எனவே அதை அனுப்புவதில் சிரமமொன்றும் இல்லை. அப்படி அவர் உங்கள் நாடகத்தை உயர்வாக பேசியபோது என் இதயம் பெருமையால் பூரித்தது. என்னை பற்றி நீ பெருமை கொண்டாயே, அதுதான் எனக்கு எல்லாமும் பிரபா. கவியே, உங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியவில்லை. என் மதிப்பை அறிந்து கொள்வதற்கான உரைக்கல் நீதான் பிரபா. அது எனக்கு இப்போது தெரிகிறது. இல்லை, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். பிரபாவின் காதலன் அஸ்வகோஷையும் இந்த யுகத்தின் மகா கவிஞன் அஸ்வகோஷையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். பிரபாவின் காதலன் அஸ்வகோஷ் தன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். ஏனென்றால் அவன் அவளுக்கு மட்டுமே உரித்தானவன். ஆனால் மகாகவி அஸ்வகோஷ் அவனை விட மேலானவர். இந்த உலகம் முழுதுக்கும் சொந்தமானவர். உன் சொற்படி கேட்டு நடக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் இவ்வளவு பாக்கியசாலி ஆவேன் என்று ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. ஏன்? நீங்கள் என்னை மறந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். மறந்துவிடும் அளவுக்கு நீ என்ன சாதாரண பெண்ணா? உங்களுக்கு முன்னால் நான் அப்போதும் இப்போதும் சாதாரண பெண்தான். நீ எனக்கு கவிதையில் ஒரு புதிய வரத்தை தந்திருக்கிறாய். இப்போதெல்லாம் என் கவிதைகளில் புதிய கருத்துகளையும் புதிய ஊக்கத்தையும் உணர்கிறேன். இதற்கு நீதான் காரணம். ஊர்வசியின் பிரிவு கவிதை எழுதுவதற்கும் இந்த நாடகம் எழுதுவதற்கும் நீயே தூண்டுதல். கிரேக்க நாடகக் கலையை நான் இந்த நாட்டுக்கு ஏற்ற வகையில் மாற்றிப் படைக்கிறேன் எனில் அதற்கு அடிப்படை காரணமாக உன்னை மறந்து விடுவேன் என்று எப்படி நினைத்தாய்? நான் எந்த வகையிலும் உங்களை நெருங்கத் தகுதியற்றவள் என்றேதான் கருதினேன். நான் உங்களுடைய எல்லா தகுதிகளையும் அரிய குணங்களையும் ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டபோது நான் உங்களுக்கு சமமில்லை என்று ஏமாற்றமடைந்து துயருற்றேன். சாகேதத்தில் உள்ள பேரழகிகளெல்லாம் உங்கள் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சொக்கிப்போவதை பார்த்து நம்பிக்கை இழந்தேன். அப்புறம் நீங்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்த பிராமணர். நான் பிராமணருக்கு அடுத்த உயர்ந்த குலத்தில் பிறந்த சத்திரிய கிரேக்க கன்னிகையாக இருந்தாலும் திருமணத்துக்கு முன்பு பெண்ணின் தாய் தந்தையினுடைய 7 தலைமுறைகளை ஆராய்ந்து பார்க்கும் உயர்குல பிராமண குடும்பம் என் காதலை எப்படி வரவேற்கும்? பிரபா, நானும் அப்படிப்பட்ட பிராமணனாக காட்சியளித்து உன்னை இவ்வளவு துயர் கொள்ள செய்ததற்காக மிகவும் வருந்துகிறேன். அப்படியென்றால் நீங்கள் என்னை... பிரபாவின் தொண்டை இடறியது. அஸ்வகோஷ் அவளது கண்ணீர் விழிகளில் முத்தமிட்டான்.
அவளை மார்புடன் அணைத்துக் கொண்டு சொன்னான். அஸ்வகோஷ் என்றென்றும் உன்னுடையவன் பிரபா. மரணம் கூட உன்னிடமிருந்து அவனை பிரிக்க முடியாது. பிரபாவின் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகியது. அஸ்வகோஷ் அவளை தழுவிக்கொண்டான். கண்ணீரை துடைத்தான். ஊர்வசியின் பிரிவு நாடகம் மிகச் சிறப்பாக பலமுறை நடிக்கப்பட்டது. சாகேதத்தின் முக்கிய பிரமுகர்கள் யாவரும் நாடகம் கண்டு ரசித்தார்கள். நடிப்புக்கலை இவ்வளவு முழுமை பெற்றதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் திரை விழும் நேரத்தில் அஸ்வகோஷ், நான் இவற்றையெல்லாம் கிரேக்க நாடக கலையிலிருந்து கடன் பெற்றிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொன்னான். ஆனால் நாடகம் முற்றிலும் இந்த நாட்டுத் தன்மையுடன் இருந்ததாகவே அனைவருக்கும் தோன்றியது. வெளிநாட்டுக் கலை என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அஸ்வகோஷின் சமஸ்கிருத பிராகிருத பாடல்களும் கவிதைகளும் சாகேதம் மற்றும் கோசலத்தின் எல்லைகளை கடந்து பரவின. அவனது நாடகங்கள் தொலைதூர தேசங்களுக்கு பரவி புகழ் பெற்றன. உஜ்ஜயினி, தசபுரம், சுப்பாரகம், பருக்கச்சம், சாலகம், சியால்கோட், தட்சசீலம், பாடலிபுத்திரம் முதலிய பெருநகரங்களில் கிரேக்கர்களும் அவர்களின் நாடக சாலைகளும் இருந்த இடங்களிலெல்லாம் அவனுடைய நாடகங்கள் அதிவிரைவில் அரங்கத்துக்கு வந்தன. பிரபுக்களும் வியாபாரிகளும் அந்த நாடகங்களை விரும்பிப் பார்த்தார்கள். பகுதி 4 முற்றும். பகுதி 5. அஸ்வகோஷ் நாடகத்தில் நடிப்பதும் கிரேக்க குமரியை காதலிப்பதும் அவன் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இல்லை. இதை கேட்டு அவன் தந்தை மிகவும் வருத்தமுற்றார். மகனுக்கு அறிவுரை சொல்லி திருத்தும்படி தன் மனைவி ஸ்வர்ணாட்சியிடம் சொன்னார். அம்மா அஸ்வகோஷிடம் இப்படிப்பட்ட பந்தம் பிராமண குலத்துக்கு அதர்மம் என்று சொன்னாள். பிராமணர்களின் சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் அறிந்தவன் அஸ்வகோஷ். அப்போது அம்மாவிடம் பழைய மகரிஷிகளின் வாழ்க்கையிலிருந்து இது போன்ற நூற்றுக்கணக்கான உதாரணங்களை தனக்கு ஆதரவாக எடுத்துரைத்தான். பிற்காலத்தில் அவற்றில் சிலவற்றை தொகுத்து நூலாக்கினான். அந்த நூலுக்கு வஜ்ரச்சேதிகா என்று பெயர். இது பிற்பாடு வஜ்ரச்சேதிகோபனிஷத் என்ற பெயரில் உபநிடதங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்மா சொன்னால், அதெல்லாம் சரிதான், ஆனால் இன்றைய பிராமணர்கள் அந்த பழைய பழக்க வழக்கங்களை மதிக்கவில்லை. அப்படியென்றால் நான் பிராமணர்களுக்கு புதிய நல்நடத்தை முறையை அறிமுகப்படுத்துவேன். அஸ்வகோஷ் சொன்ன சமாதானங்கள் தாய்க்கு நிறைவளிக்கவில்லை. ஆயினும் அவன் பிரபாவை பிரிந்து என் உயிர் இருக்காது என்று சொன்னவுடன் அம்மா மகன் தரப்புக்கு வந்து சொன்னாள், மகனே, நீதான் எனக்கு எல்லாமும். அஸ்வகோஷ் ஒரு நாள் பிரபாவை அம்மாவிடம் அனுப்பினான். இந்த பெண்ணின் முகத்தைப் போலவே அகமும் அழகாக இருப்பதைக் கண்ட அம்மா மகிழ்ந்து அவளை ஆசீர்வதித்தார்கள். ஆயினும் அப்பா வழிவிடவில்லை. அவர் ஒரு நாள் அஸ்வகோஷிடம் வெளிப்படையாக சொன்னார், மகனே, நாம் பிராமணர்களில் சுரோத்ரியர் எனும் உயர்ந்த பிரிவை சேர்ந்த பிராமணர்கள். 50 தலைமுறையாக உயர்ந்த குலத்தை சேர்ந்த பிராமண கன்னிகைகள்தான் நம் குடும்பத்துக்கு மருமகள்களாக வந்திருக்கிறார்கள். நீ இந்த கிரேக்க பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நாமும் நமக்கு பின்வரும் தலைமுறையினரும் என்றென்றும் ஜாதியிலிருந்து நீக்கப்பட்டு விடுவோம். நம் குலப்பெருமையும் நம் மரியாதையும் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். ஆனால் பிரபாவை பிரிவது என்பதை அஸ்வகோஷால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. பிறகு அஸ்வகோஷின் தந்தை பிரபாவின் தாய் தந்தையிடம் சென்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். இந்த விஷயத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியும்? கடைசியில் அவர் பிரபாவிடம் சென்று தன் தலைப்பாகையை கழற்றி அவள் கால்கள் அருகே வைத்து பணிந்து வேண்டிக் கொண்டார். தலைப்பாகையை கால்கள் அருகே வைப்பது அவரே கால்களில் விழுவதற்கான அடையாளமாகும். பிரபா, நீங்கள் வந்து பேசியதை அஸ்வகோஷிடம் தெரிவிக்கிறேன் என்று மட்டும் சொன்னாள். பகுதி 5 முற்றும். பகுதி 6. பிரபாவும் அஸ்வகோஷும் இப்போது பிரியா இணையாகிவிட்டனர். சரையு நதிக்கரை, பூங்காவனம், நாட்டியச்சாலை, நாடக மேடை என எந்த இடமாக இருந்தாலும் ஒருவர் அங்கே இருந்தால் மற்றவரும் இருப்பார் என்று நிச்சயமாக சொல்லிவிடலாம். பிரபா சூரிய ஒளியைப் போல அஸ்வகோஷின் இதய தாமரையை மலரச் செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் வெண்ணிலவின் பாலொளியில் சரையு நதிக்கரையில் அமர்ந்து காதல் புரிவது மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஆழ்ந்த பல பிரச்சனைகள் பற்றி வாதிட்டார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் நிலவொளியில் சரையு நதியின் நீல நீரோட்டத்துக்கு பக்கத்தில் வெண்மணலில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது
அஸ்வகோஷ் பிரபாவின் அழகிய உருவத்தை தன் மனத்திரையிலே ஓவியமாகத் தீட்ட முயன்றான். திடீரென்று அவன் உத்வேகத்துடன் கூறினான், பிரபா, நீதான் என் கவிதை. உன் தூண்டுதலுக்கு ஆட்பட்டுதான் நான் ஊர்வசியின் பிரிவு எழுதினேன். உன் நிறைந்த அழகு நான் என் கவிதைகளை மிகவும் அழகாகப் படைக்க உதவும். கவிதை என்பது வெறும் கற்பனையை வெளிப்படுத்துவது அல்ல. அது நம்மைச் சுற்றியுள்ள விஷயங்களை உள்வாங்கி பிறகு அதை வெளிப்படுத்தும் முயற்சியாகும். இந்த தத்துவத்தை உன்னால்தான் புரிந்து கொண்டேன் அன்பே. அஸ்வகோஷ் சொல்வதை கேட்டுக்கொண்டு பிரபா குளிர்ந்த மணற்பரப்பில் மல்லாந்து படுத்திருந்தாள். அவளது மினுமினுப்பான நீலக் கூந்தல் மணலில் கிடப்பதைக் கண்டு அஸ்வகோஷ் அவள் தலையை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டான். பிரபா மல்லாந்து படுத்து மேலே பார்த்து அஸ்வகோஷின் முகபாவங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் பேசி முடித்தவுடன் பிரபா சொன்னாள், உங்கள் கருத்துக்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையில் காவியம் புலனறிவு சார்ந்த புற அழகின் தூண்டுதல் இல்லாமல் பூர்த்தியாவதில்லை. நானும் உங்களை கவிதை வடிவில் வர்ணித்திருப்பேன். உங்கள் அழகையும் பெருமையையும் போற்றி பாடியிருப்பேன். என் மனதில் உங்களை ஓவியமாக தீட்டி தீட்டி மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆயினும் கவிதை எனக்கு வசப்படவில்லை. நான் அன்றே சொல்லியிருக்கிறேன், உங்களை நீங்கள் 2 அஸ்வகோஷாக பார்க்க வேண்டும். அவர்களில் அழியா புகழ்பெற்ற இந்த யுகத்தின் மகாகவி அஸ்வகோஷைத்தான் முதன்மையாக கருத வேண்டும். ஏனென்றால் கவிஞன் தனி ஒரு மனிதனுக்கானவன் அல்ல, இந்த உலகத்தின் பெருஞ்செல்வம். நேற்று முன்தினம் நாம் காலகாரம் மடத்தில் பார்த்த அறிஞர் அந்த புத்த பிக்குவை நினைவிருக்கிறதா? அவர் ஒரு மேதை என்று நினைக்கிறேன். ஆமாம், அவர் வெகு தொலைவில் இருக்கும் நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறார். அவர் எகிப்து நாட்டில் அலெக்சாந்திரியாவில் பிறந்தவர். நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை அன்பே. கிரேக்கர்கள் அனைவரும் புத்த மதத்தையே சார்ந்திருக்கிறார்களே, ஏன்? ஏனென்றால் அவர்களின் மனப்போக்கிற்கும் சுதந்திரமான இயல்புக்கும் புத்த மதம் மிகவும் இசைந்து வருவதாக தோன்றுகிறது. ஆனால் எல்லோரும் புறநடக்கம் கொண்டு தவ வாழ்க்கை வாழும் துறவிகளாக இருக்க வேண்டும் என்றுதானே புத்த மதம் சொல்கிறது. புத்த மதத்தில் பிக்குகளை விட குடும்பஸ்தர்களே அதிகம். அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிப்பதில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. இந்த நாட்டில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. ஆயினும் கிரேக்கர்கள் ஏன் புத்த மதத்தை மட்டும் இவ்வளவு உயர்வாக மதிக்கிறார்கள்? இதுதான் எனக்கு புரியவில்லை. இங்குள்ள மதங்களில் புத்த மதம்தான் மிகவும் தாராள போக்கு கொண்டிருக்கும் மதம். எங்கள் முன்னோர்கள் முதன்முறையாக இந்தியாவுக்கு வசிக்க வந்தபோது இங்குள்ள மக்கள் அவர்களை காட்டுமிராண்டிகள் என்று சொல்லி வெறுத்தார்கள். படையெடுத்து இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த கிரேக்கர்களை பற்றி நாம் பேசவில்லை. இங்கே வந்து நிலையாக வசித்து கிரேக்கர்களிடமும் வியாபாரத்திற்கும் பிறவற்றுக்கும் வந்து கொண்டிருந்த கிரேக்கர்களிடமும் இப்படியே வெறுப்புடன் நடந்து கொண்டார்கள். ஆனால் பௌத்தர்கள் அவர்களை வெறுக்கவில்லை. உண்மையில் கிரேக்கர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே புத்த மதத்தை நன்றாக அறிந்து கொண்டவர்கள். கிரேக்கர்கள் தங்கள் நாட்டிலேயே புத்த மதத்தை அறிந்து கொண்டார்களா? எப்படி? ஆமாம், சந்திரகுப்த மௌரியரின் பேரன் அசோகரின் காலத்தில் எத்தனையோ புத்த துறவிகள் கிரேக்க நாட்டுக்கு வந்தார்கள். நேற்று முன்தினம் நாம் பார்த்த பிக்கு தர்மரட்சிதரும் கூட இந்த நாட்டுக்கு வந்து பிக்கு ஆனவர் அல்ல. எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியா நகரத்துக்கு புத்த மடத்தில் பிக்கு ஆனவர். நான் அவரை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன் பிரபா. நிச்சயமாக சந்திக்கலாம். அவர் உங்களிடம் ஆழ்ந்த விஷயங்களை பற்றி பேசுவார். புத்த மதத்தை பற்றி மட்டுமல்ல, கிரேக்க தத்துவம் தரிசனங்களை பற்றியும் பேசுவார். கிரேக்கத்திலும் தத்துவ ஞானிகள் இருந்தார்களா? அங்கே நிறைய தத்துவ ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி தர்மரட்சிதர் உங்களுக்கு சொல்வார். ஆனால் பௌத்த தத்துவங்களை அறிந்து கொண்டதும் துறவு பூண்டு இந்த பிரபாவை கைவிட்டு விடக்கூடாது என்று சொன்ன பிரபா அஸ்வகோஷை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டாள். அபகரிக்க வருகின்றவர்களிடமிருந்து அவனை காத்துக் கொள்வதைப் போல. காலகாரம் மடத்தில் சில விஷயங்கள் என்னை மிகவும் கவர்ந்தன. நம் நாடு முழுதும் காலகாரம் மடம் போலிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பிரபா எழுந்தமர்ந்து சொன்னாள், இல்லை என்பரே, நீங்கள் என்னை விட்டுவிட்டு காலகாரம் மடத்தில் போய் சேர்ந்து விடாதீர்கள். ஒருபோதும் அப்படி நடக்காது அன்பே. என் உயிர் உள்ளவரை உன்னை விட்டு பிரிய மாட்டேன்.
அந்த இடத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வற்ற நிலையைத்தான் பாராட்டினேன். பார், அங்கே கிரேக்கரான தர்மரட்சிதர், பாரசீகத்தை சேர்ந்த சுமன் போன்று வெவ்வேறு நாட்டை சேர்ந்த பிக்குகள், அறிஞர்கள் ஒன்றாக வசிக்கிறார்கள். அவர்களுடன் நம் நாட்டு பிராமணர் முதல் பறையர் வரையிலான அனைத்து குலத்தையும் சேர்ந்த பிக்குகள் சேர்ந்து வசிக்கிறார்கள். ஒன்றாக உண்கிறார்கள். ஒன்று சேர்ந்தே ஞானம் பயில்கிறார்கள். காலகாரம் மடத்தில் பார்த்த அந்த கருநிற முதிய பிக்கு, அவர் பெயர் என்ன? மகாஸ்தவிர் தர்மசேனர். சாகேதத்தில் உள்ள அனைத்து புத்த மடங்களை சேர்ந்த துறவிகளுக்கும் அவர்தான் தலைவர். அவர் பறையர் குலத்தில் பிறந்தவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிராமணராகிய என் சிறிய தந்தை சுபகுப்தர் என்ற பெயரில் புத்த பிக்குவாகி தர்மசேனரை மண்டியிட்டு வணங்குகிறார். யோசித்து பார்க்க வேண்டும். செல்வ வளமுடைய சுரோத்திரியர் எனும் உயர்குல பிராமண வகுப்பை சேர்ந்த கல்விமான் சுபகுப்தர் எங்கே? பறையர் குலத்தை சேர்ந்த தர்மசேனர் எங்கே? ஆனால் மகாஸ்தவிர் தர்மசேனரும் பெருங்கிய அறிஞர்தான். நான் பிராமணர்களின் மதப்பார்வையோடு சொல்கிறேன் பிரபா. புத்த மதத்திலும் பிராமணர்களின் அதிகாரம் நிலவியிருந்தால் தர்மசேனர் ஒரு மனிதராக கூட நடத்தப்பட்டிருக்க மாட்டார். பிறரால் வணங்கப்படும் நிலையை கனவு காணக்கூட முடியாது. புத்தர் தன் பிக்கு சங்கம் கடலுக்கு ஒப்பானது என்று சொல்லியிருக்கிறார். இந்த சங்கத்தில் சேர்பவர்கள் யாராக இருந்தாலும் பிக்குவான பிறகு கடலில் விழும் நதிகளைப் போல அடையாளங்களை இழந்து பௌத்த கடலில் கலந்து விடுவார்கள். குடும்ப வாழ்க்கை வாழும் பௌத்தர்கள் அது போன்று ஆகாதது ஏன்? குடும்ப வாழ்க்கை வாழும் பௌத்தர்கள் சமூகத்தின் மற்ற குடும்பஸ்தர்களிடமிருந்து பிரிந்து தனிப்பட்டு வாழ்வது சாத்தியமில்லை. அவர்கள் தலையில் குடும்ப பாரம் இருக்கிறது அல்லவா? அதை சுமப்பதற்கு மற்றவர்களின் உதவியும் அவர்களுக்கு தேவை. எனக்கு நன்றாக புரிகிறது. காலகாரம் மடத்தில் இருக்கும் புத்த துறவிகளைப் போல நகரங்களிலும் கிராமங்களிலும் வசிக்கும் மக்களெல்லாம் எந்த வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் கொள்ளாதவர்களாக, ஜாதி மத பேதங்கள் அற்றவர்களாக வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சட்டென்று பிரபா ஆழ்ந்த முறையில் சொன்னாள். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லவில்லை அன்பே. உங்கள் தந்தை ஒரு நாள் என்னை தேடி வந்தார். தன் தலைப்பாகையை கழற்றி என் பாதங்கள் அருகில் வைத்து, பிரபா, அஸ்வகோஷை விட்டுவிடு என்று கெஞ்சினார். அதாவது, நீ என்னை விட்டுவிட்டால் தனக்கு மகன் கிடைத்து விடுவான் என்று நம்புகிறார் போலிருக்கிறது. நீ என்ன சொன்னாய் பிரபா? நீங்கள் சொன்னதை அஸ்வகோஷிடம் தெரிவிக்கிறேன் என்று மட்டுமே சொன்னேன். நீ அதை தெரிவித்து விட்டாய். நான் இந்த பிராமணர்களின் பித்தலாட்டங்களை மிகவும் வெறுக்கிறேன். அதை பற்றி நினைத்தாலே என் உடம்பெல்லாம் எரிகிறது. முதலில் அவர்கள் தங்கள் புனித நூல்களை நம்புவதாக கூறுகிறார்கள். நானும் மிகவும் ஆர்வத்துடன் பாடுபட்டு அவர்களின் வேத சாஸ்திரங்களை படித்துவிட்டேன். ஆனால் அவர்கள் வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துகளில் எவற்றை நம்புகிறார்கள் என்று என்னால் கண்டறிய முடியவில்லை. ஒரு கால் தங்கள் சுயநலத்துக்கு ஒத்துவரும் வேத சாஸ்திர கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள் போலிருக்கிறது. ஒரு கருத்தை சொல்லும்போது முற்கால முனிவர்களின் வார்த்தைகளை உதாரணம் காட்டினால் இப்போதுள்ள பிராமணர்கள் இது இக்காலத்துக்கு ஏற்றது அல்ல என்று மறுக்கிறார்கள். காலத்துக்கு ஏற்ற நடைமுறை பழக்கங்களை மேற்கொண்டு வாழ வேண்டும். இல்லையென்றால் வேத சாஸ்திரங்கள் கூறுவதன்படி நடக்க வேண்டும். பழைய வேதங்களின் கருத்துக்களை யாரோ மீறியதால் தானே தற்கால பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தங்கள் தேவைக்கேற்றபடி வேதங்களை கையாள்பவர்கள் கோழைகள், சுயநலக்காரர்கள். கொழுத்த காளைக்கன்றின் மாமிசமும் கை நிறைய தட்சிணையும் மட்டும்தான் இவர்களுக்கு வேண்டும். தங்களை ஆதரிக்கும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் எந்த செயலையும் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள். தாழ்ந்த சாதிக்காரர்கள் என்று பிராமணர்களால் சொல்லப்படும் ஏழைகளுக்கு பிராமணர்களின் மதத்தில் எந்த இடமும் இல்லை. ஆமாம், பிற நாடுகளிலிருந்து இங்கு வந்து குடியேறிய கிரேக்கர்கள், சகர்கள், ஆப்பிர்கள் முதலியவர்களை பிராமணர்கள், சத்திரியர்கள் என்று வகை பிரித்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் அதிகாரமும் செல்வமும் இருந்தது. அவர்களிடமிருந்து இவர்களுக்கு தாராளமாக தட்சிணைகள் கிடைக்கும். ஆனால் இவர்கள் தங்கள் நாட்டில் உள்ள சூத்திரர்களையும் பறையர்களையும் அடிமைகளையும் என்றென்றும் கீழ்நிலையிலேயே அடக்கி வைத்திருக்கின்றனர். மதம் மனிதனின் இதயத்தை விசாலமாக்கவில்லை என்றால், மதத்தில் மனிதனின் இடத்தை பணப்பையும் அதிகாரமும் ஆயுதங்களும் தீர்மானிக்கின்றன என்றால், நான் அந்த மதத்தை மனித சமுதாயத்தின் பெருங்கலமாகவே கருதுகிறேன்.
உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. பிராமணர்களின் அன்று முதல் இன்று வரையிலான வேத நூல்களையும் ஆசார தொகுப்புகளையும் படித்து அவற்றில் உள்ள வாழ்க்கை நெறிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் அறிந்திருக்கிறேன். காலந்தோறும் அவற்றில் தெளிவான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதைக் காண்கிறேன். ஆனால் இன்று பிராமணர்களிடம் கேட்டால் எதுவும் மாறவில்லை, எல்லாம் நிரந்தரம், சாஸ்வதம் என்று அறிவுறுத்துவார்கள். இது வெறும் முட்டாள்தனம் பிரபா. உயிரற்ற ஜடத்துக்கு மாற்றமில்லை, வளர்ச்சி இல்லை. உயிர்ப்புடையது மாறும், வளரும். இந்த உணர்ச்சிப் பெருக்குக்கு நான் காரணமாகிவிட்டேனோ? காரணமாவது பாராட்டுக்குரியது என் பிரபா. நீ என் கவிதைக்கு புதிய சக்தியும் புத்துயிர்ப்பும் அளித்தாய். என் உள்ளுணர்வுக்கு ஊக்கம் கொடுத்தாய். இவ்வாறு நீ எனக்கு பெரும் நன்மை புரிந்திருக்கிறாய். ஞானத்தின் கரை கண்டுவிட்டதாக என்னைப் பற்றி நான் ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன். பிராமணர்கள் இந்த போலிப் பெருமைக்கு எளிதில் ஆட்பட்டு விடுகிறார்கள். ஆனால் இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். ஞானம் என்பது பிராமணர்களின் வேத சாஸ்திரங்கள், ஓலைச்சுவடிகளுடன் மட்டும் முடிந்து விடுவதில்லை. இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது எல்லையற்று பறந்து விரிந்திருக்கிறது. நான் ஒரு பெண்தானே? பெண் என்ற காரணத்தால் ஒருத்தியை தாழ்வாக கருதுபவர்களை நான் முற்றிலும் வெறுக்கிறேன். கிரேக்கர்கள் ஆண்களை விட மேலாக பெண்களை மதிக்கிறார்கள். பிள்ளைப்பேறு இல்லாமல்தான் இறக்க வேண்டியிருக்கும் என்று தெரிந்தாலும் அவர்களில் யாரும் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்வதில்லை. இங்கே ஒரு பிராமணர்கள் பல திருமணங்கள் செய்து கொள்கிறார்கள், வரதட்சணை வாங்குவதற்காக. வெட்கக்கேடு. பிராமணர்களின் இந்த சம்பிரதாயத்தை கிரேக்கர்கள் பின்பற்றாதது குறித்து நான் மகிழ்கிறேன். நாங்கள் பௌத்தர்களாக இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வதற்கு பிராமணர்கள் வருவார்கள். சுயநலத்துக்காக கிரேக்கர்களை சத்திரியர்களாக ஏற்றுக்கொண்ட பிறகு புரோகிதம் செய்ய வரமாட்டார்களா என்ன? தட்சிணை கிடைக்கிறதல்லவா? தட்சிணை. அப்படியென்றால் உங்கள் பிராமண பெருமை விலகுவதற்கு நான் காரணமாகிறேனோ? அப்படி இருந்தாலும் அதில் தவறு ஒன்றுமில்லை. பிராமண பெருமை உனக்கும் எனக்கும் இடையில் வேறுபாட்டை உருவாக்குமானால் அது எனக்கு வெறும் மண்கட்டிதான். உங்களுடைய இப்படிப்பட்ட பெரும் காதலை பெற்றதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். ஆத்மார்த்தமாக இதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னை காதலிக்கிறேன் பிரபா. உன் காதல் இல்லாமல் போனால் நான் உயிரற்ற ஜடமாகி விடுவேன். அப்படியென்றால் நீங்கள் என் காதலை கௌரவிக்கும் பொருட்டு எனக்கு ஒரு வரம் தருவீர்களா? அந்த காதலை மறுப்பதைத் தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். என் காதலின் காரணத்தால் காலத்தின் அமரகவியான அஸ்வகோஷின் நிரந்தர புகழுக்கு சற்றே தீங்கு ஏற்படுமாயினும் அதை நான் வெறுக்கிறேன். தெளிவாக சொல் அன்பே. நம் காதலின் பாதையில் எந்த தடையும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் என்றும் அழியாத படைப்புகளை உருவாக்கி மாபெரும் கவிஞராவதற்கு என் காதல் உதவி செய்ய வேண்டும். ஒரு கால் நான் இறந்து போய்விட்டால்... அஸ்வகோஷ் கொந்தளித்து போய் எழுந்து நின்றான். பிரபாவை வாரி எடுத்து மார்போடு தழுவிக்கொண்டான். அவனுடைய கன்னங்களை கண்ணீர் நனைத்திருந்தது. அவள் அஸ்வகோஷை மீண்டும் மீண்டும் முத்தமிட்டாள். மீண்டும் மீண்டும் என் அஸ்வகோஷ் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். சற்று நேரம் கழித்து உணர்ச்சி வேகம் கொஞ்சம் தணிந்த பிறகு சொன்னாள், கேளுங்கள் என் நண்பரே, என் காதல் உங்களிடம் ஒரு மிகப்பெரிய வரம் யாசிக்கிறது. அதை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். உனக்கு தர முடியாததாக என்னிடம் எதுவும் இல்லை அன்பே. நான் சொல்லி முடிப்பதற்கு நீங்கள் விடவில்லையே. நீ கொடூரமான வார்த்தைகளை உச்சரிக்க முயன்றாய். நான் அந்த கொடூரமான வார்த்தைகளை காலத்தை வென்ற கவிஞர் அஸ்வகோஷின் நன்மைக்காக சொல்லத்தான் வேண்டும். என் காதல் விரும்புவது என்னவென்றால், மகாகவி அஸ்வகோஷ் தன் காவியத்தைப் போல பிரபாவின் காதலையும் அமரத்துவம் வாய்ந்ததாக கருத வேண்டும். பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பிரபாவின் உடலைக் கொண்டு அவள் காதலை அளவிடக்கூடாது. அமரத்துவம் படைத்த அஸ்வகோஷின் அன்புக்குரிய பிரபாவும் என்றும் இளமை கொண்டவள், அழியா அழகுடையவள். ஆமாம், இதை நீங்கள் இதயபூர்வமாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படியென்றால் யதார்த்த உடல் ரீதியான பிரபாவுக்கு பதிலாக ஒரு கற்பனை பிரபாவை என் முன்னால் வைக்க விரும்புகிறாயா? நான் யதார்த்த பிரபாவையும் கற்பனை பிரபாவையும் உண்மையென்றே கருதுகிறேன். யதார்த்த பிரபா 50 அல்லது 100 வருடங்கள் மட்டும் வாழக்கூடியவள். இன்னொரு பிரபா என்றும் அழியாதவள். உங்கள் பிரபா உங்கள் ஊர்வசியின் பிரிவு காவியத்தில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பாள்.
என் காதலை சாகாவரம் பெறுவதற்காக நீங்கள் அமரத்துவத்துடன் திகழ்வதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதோ இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. சரையு நதிக்கரையும் தூங்குவது போன்று தோன்றுகிறது. நாம் வீட்டுக்குப் போகலாம். என்றென்றும் அழியா இளமையும் அழகுடைய என் பிரபாவின் உருவத்தை என் மனதிலே வரைந்து கொண்டேன். அன்பரே, போதும். இதைத்தான் நான் விரும்பினேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அவள் அஸ்வகோஷின் கன்னத்தில் தன் பட்டுக்கேசம் அழுத்த அமைதியாக நின்றாள். பகுதி 6 முற்றும். பகுதி 7. பெரியதொரு முற்றம். நாற்புறமும் வராண்டாக்கள். பின்னால் அறைகளுடைய 3 மாடிக் கட்டடம். வராந்தாவில் உள்ள கொடிக்கயிற்றில் மஞ்சள் நிற உடைகள் காய வைக்கப்பட்டிருந்தன. முற்றத்தின் ஒரு மூலையில் ஒரு கிணறும் பக்கத்திலேயே குளியல் அறையும் இருக்கின்றன. அங்கே நிறைய மரங்கள் உண்டு. நடுவில் ஒரு அரச மரம். அதைச் சுற்றி மேடை அமைக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் சிறிய கல்தூண், வரிசை மீதான தளத்தில் நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகள் வைக்கக்கூடிய மாடங்கள். பிரபா மண்டியிட்டு அந்த அழகான அரச மரத்தை வணங்கி அருகிலிருந்த அஸ்வகோஷிடம் சொன்னாள். அன்பே, இது போன்ற ஒரு மரத்தின் கீழே அமர்ந்துதான் கௌதமர் தன் பெருமுயற்சியாலும் அயராத சிந்தனையாலும் மன மயக்கங்களையெல்லாம் போக்கி ஞானமடைந்தார். அன்றிலிருந்து அவர் புத்தர் என்று புகழ் பெற்றார். அந்த இனிய நிகழ்வின் ஞாபகமாகத்தான் நாங்கள் அரச மரங்களை எங்கு கண்டாலும் வணங்குகிறோம். தன் கடும் முயற்சி, சிந்தனையின் பேருழைப்பு ஆகியவற்றின் மூலம் மன மயக்கங்களை நீக்கி ஒரு மனிதர் மகத்தான ஞானம் அடைந்ததை குறிக்கும் சின்னங்கள் இந்த மரங்கள். இந்த அடையாளங்களை நாம் வணங்க வேண்டும். இவற்றை வணங்குவது என்பது முயற்சியையும் ஆத்ம வெறியையும் வணங்குவதாகும். பிறகு இருவரும் தலைமை பிக்கு தர்மரட்சிதரை பார்க்கச் சென்றார்கள். அப்போது அந்த பௌத்த குரு முற்றத்தில் மகிழ மரமொன்றின் கீழே அமர்ந்திருந்தார். அந்த இடமெங்கும் புதிதாய் பூத்த மலர்களின் இனிய மனம் பரவியிருந்தது. பிரபா பௌத்த மத வழக்கத்தின்படி தர்மரட்சிதரின் முன்னே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தாள். அஸ்வகோஷ் நின்றபடியே வணங்கினான். பிறகு இருவரும் தரையில் கிடந்த தோல் விரிப்புகளில் அமர்ந்தார்கள். அங்கே நின்றிருந்த சீடர்கள் அஸ்வகோஷ் தங்கள் குருவிடம் ஏதோ முக்கிய விஷயம் பேச வந்திருப்பதை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து விலகினர். பொதுவான நலம் விசாரிப்புகளுக்குப் பிறகு அஸ்வகோஷ் தத்துவ சாஸ்திரம் பற்றி பேசத் தொடங்கினான். அதற்கு தர்மரட்சிதர் பதில் சொன்னார். பிராமண குமாரா, தத்துவம் என்பது பௌத்த மதத்தில், அதாவது ஞானிகளின் மதத்தில் பெருந்தடையாக, மிக கனமான கால் விலங்காக சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் பௌத்த மதத்தில் தத்துவத்துக்கு இடமில்லையா? ஏன் இடமில்லை? பௌத்த மதமே தத்துவமயமானதுதான். ஆனால் புத்தர் அதை கரை சேர்வதற்கான தெப்பம் என்றுதான் சொல்கிறார். தலையில் ஏற்றிச் செல்லும் சுமையாக அல்ல. என்ன தெப்பமா? ஆமாம், படகில்லாத நதியில் மக்கள் தெப்பம் கட்டி நதியை கடக்கிறார்கள். ஆனால் கரையேறிய பிறகு அந்த தெப்பம் தங்களுக்கு உதவி செய்தது என்பதற்காக அதை யாரும் தலையில் சுமந்து கொண்டு செல்வதில்லை. தான் போதிக்கும் மதத்தை பற்றியே இப்படி சொல்ல ஒருவர் துணிவு கொண்டிருப்பாரே, ஆனால் அவர் நிச்சயமாக சத்தியத்தையும் அதன் சக்தியையும் அறிந்தவராகத்தான் இருப்பார். குருவே, நம் மனதை கொண்டு மட்டுமே மெய்யறிவு பெறுவதற்கான பௌத்த தத்துவத்தை கூறுங்கள். அதுதான் அனாத்மவாதம். ஆத்மா என்பது நிரந்தரமானது, உறுதியானது, அழிவற்றது என்று பிராமணர்கள் சொல்கிறார்கள். அதுவே ஆத்மவாதம். புத்தர் உலகத்திற்கு உள்ளும் புறமும் அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத என்றென்றும் நிரந்தரமான வஸ்து எதுவும் இல்லை என்கிறார். உலகிலுள்ள யாவும் நிலையற்றவை, ஒரு கணம் தோன்றி மறுகணம் மறைபவை. தோன்றியது எதுவோ அது அழியும் என்று சொல்கிறார் புத்தர். அது இந்த தத்துவம் அனாத்மவாதம் அல்லது அனித்தியவாதம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு இது ஒன்றே போதும் மகானே. தத்துவம் என்பது கரை சேர்வதற்கான தற்காலிக தெப்பம் மட்டும்தான் என்றும் அழிவற்ற ஆத்மா என்ற ஒன்றில்லை என்றும் அறிவித்த புத்தரை நான் வணங்குகிறேன். நான் தேடியதை கண்டடைந்து விட்டேன். இது போன்ற சில எண்ண அலைகள் என் மனதிலும் எழுவதுண்டு. அவற்றை இன்னதென்று வரையறுக்க முடியாதிருந்தேன். அவற்றிற்கு அனாத்மவாதம் என்ற பெயர் இப்போது எனக்கு கிடைத்துவிட்டது. மக்கள் புத்தரின் உபதேசங்களை சரியாக புரிந்து கடைபிடித்திருந்தால் உலகம் உன்னதமாக மாறியிருக்கும். சரிதான் மகனே. எங்கள் கிரேக்க தேசத்திலும் ஆழ்ந்த அறிவுடைய தத்துவ ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களில் பித்தாகோரஸும் ஹிராக்லிட்டஸும் பகவான் புத்தரின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். சாக்ரட்டிஸ், டெமோக்ரிட்டஸ், பிளாட்டோ
அரிஸ்டாட்டில் ஆகியோர் புத்தருக்கு சிறிது பிற்பட்ட காலத்தவர்கள். இவர்கள் அரிய விஷயங்கள் குறித்து ஆழ்ந்து சிந்தித்தவர்கள். ஆனால் அவர்களில் ஹிராக்ளிட்டஸ் ஒருவரே நித்தியத்துவவாதத்துக்கு அப்பால் சிந்தித்தார். அவர்களுக்கு நிகழ்காலத்தின் மீது எல்லையற்ற ஆர்வம் இருந்தது. இந்த காரணத்தால் அவர்கள் எதிர்காலத்தை நிகழ்காலத்துடன் பிணைக்கவே விரும்பினார்கள். ஹிராக்ளிட்டஸும் புத்தரைப் போன்று இந்த உலகம் 2 நொடிகள் கூட அப்படியே இருப்பதில்லை, நொடிக்கு நொடி மாறுகிறது எனும் வாதம் கொண்டவர்தான். ஆனால் அவர் அப்படி கருதியதில் அவரது தனிப்பட்ட சுயநலமும் சேர்ந்திருந்தது. தத்துவ தரிசனத்தில் கூடவா தனிப்பட்ட சுயநலம்? எல்லோருக்கும் வயறு இருக்கிறதே மகனே. அந்த காலத்தில் எங்கள் ஏத்தன்ஸ் நகரில் மக்களாட்சி நடந்தது. ராஜா இல்லாத ஆட்சி. ஆரம்பத்தில் ஹிராக்ளிட்டஸின் குடும்பம் போன்ற பெரிய பிரபுக்கள் தான் மக்களாட்சியை பின்புலத்திலிருந்து இயக்கினார்கள். பிறகு அவர்களை நீக்கிவிட்டு வியாபாரிகளான சேட்டுக்கள் ஆட்சியின் லகானை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த மாற்றம் ஹிராக்ளிட்டஸுக்கு பிடிக்கவில்லை. இவர் இந்த நிலை மாற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மேற்கொண்டு முன்னேறுவதற்கு அல்ல, பின்திரும்புவதற்கு. நமக்கு மாற்றம் வேண்டும். அது முன்னேறி செல்வதற்கான மாற்றமாக இருக்க வேண்டும், பின்னோக்கியான மாற்றம் அல்ல. கடந்த காலம் என்பது இறந்த காலம்தானே? முற்றிலும் சரி மகனே. ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவதற்காக புத்தர் மாற்றத்தை விரும்பினார். ஆமாம், அப்படிப்பட்ட எதிர்கால உலகத்திற்கான முன்மாதிரியாகத்தான் அவர் பிக்குகளின் சங்கத்தை உருவாக்கினார். அங்கே ஜாதி மத வேற்றுமை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. அங்கே மகிழ்ச்சியும் உழைப்பும் அனைவருக்கும் பொதுவானவை, சமமானவை. எங்கள் மகாஸ்தவீர் தர்மசேனர் வெளிவாசலை பெருக்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்களே. ஓ, அந்த கருப்பு பிக்குதானே? ஆமாம், அவர் எங்கள் அனைவரை விடவும் உயர்ந்தவர். நாங்கள் தினமும் அவருக்கு பாஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறோம். அவர் கோசல நாட்டிலுள்ள அனைத்து புத்த மடங்களுக்கும் தலைவர். அவர் பறையர் குலத்தில் பிறந்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பிக்கு சங்கங்கள் ஜாதி மத பேதங்களை பொருட்படுத்துவதில்லை மகனே. நாங்கள் குணத்தை தான் பார்க்கிறோம். அவர் தன் நற்குணத்தாலும் கல்வி திறனாலும் எங்கள் தலைவராகிவிட்டார், எங்கள் தந்தையாக ஆகிவிட்டார். அவரது பிச்சை பாத்திரத்தில் சிறிதே உணவு கிடைத்தாலும் அதை மற்ற பிக்குகளுடன் பகிர்ந்து கொள்ளாமல் சாப்பிட மாட்டார். இதைத்தான் புத்தர் கற்பித்தார். உடுத்துவதற்கு 3 ஆடைகள், பிச்சை எடுப்பதற்கான மண் பாத்திரம், ஊசி, தண்ணீர் பாத்திரம், சவரக்கத்தி, இடுப்புக்கச்சை ஆகியவற்றை தவிர மற்ற எல்லா பொருட்களும் சங்கத்துக்கு சொந்தமானவை. இந்த வீடும் தோட்டமும் நீள் இருக்கைகளும் முக்காலிகளுமெல்லாம் சங்கத்தை சேர்ந்தவை. எங்களின் சில மட்டங்களுக்குச் சொந்தமான வயல்கள் இருக்கின்றன. அவையும் சங்கத்தின் உடைமைகளே. சங்கம் நன்றாக பரீட்சித்து பார்த்துதான் ஒருவரை பிக்குவாக அனுமதிக்கிறது. அப்படி ஒருவர் சங்கத்தில் சேர்ந்துவிட்டால், பிக்குவாகிவிட்டால், அப்புறம் அவர் அனைவருக்கும் சமமானவரே. நாடு முழுதும் இது போன்ற சங்கங்கள் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே. அது எப்படி நடக்கும்? ராஜாக்களும் பணக்காரர்களும் என்றாவது மற்றவர்களை தங்களுக்கு சமமாக நடத்துவார்களா? பிக்குகள் ஒரு அடிமையை சங்கத்தில் சேர்த்தார்கள். சங்கத்தில் சேர்ந்த உடனே அவர் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு விட்டான். எல்லோருக்கும் சமமானவனாக ஆகிவிட்டான். ஆனால் அவனது எஜமானனாக இருந்தவன் இதை எதிர்த்து கூச்சலிட்டான். அவனுடன் மற்ற அடிமை எஜமானர்களும் சேர்ந்து கொண்டு எதிர்த்தனர். ராஜாவும் கூட ஆயிரக்கணக்கான அடிமைகளின் எஜமானன்தானே. அடிமைகளும் அவனுக்கு செல்வம்தான். அவன் தன் செல்வம் இப்படி நஷ்டமாவதை எப்படி சகித்துக் கொள்வான்? புத்தர் என்ன செய்வார்? எதிர்காலத்தில் சங்கத்தில் அடிமைகளை சேர்ப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார். பிரிவினைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த கடலில் ஒரு தீவுதான் எங்கள் சங்கம். உலகத்தில் வறுமையும் அடிமைத்தனமும் இருக்கும் வரை எங்கள் சங்கத்துக்கு பாதுகாப்பு இல்லை. பகுதி 7 முற்றும். பகுதி 8. இலையுதிர்கால பௌர்ணமி. மாலை நேரத்திலேயே கிழக்கு வானத்தில் வெண்தட்டு போன்ற முழு நிலவு தோன்றிவிட்டது. சூரியனின் அந்திச் செங்கதிர்கள் மறையும் போது பனிநிலவின் குளிர் வெண்ணொளி பரவத் தொடங்கிவிட்டது. அஸ்வகோஷ் இப்போதெல்லாம் பெரும்பாலான நேரங்களில் பிரபாவின் வீட்டில்தான் இருக்கிறான். இருவரும் பிரபாவின் வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரபா சொன்னால், என் நண்பரே, அதோ சரையு நதியின் அலைகள் அழைக்கின்றன. முதலாக உங்களை என்னோடு சேர்த்து காதல் சூத்திரத்தில் நம்மை இணைத்த அலைகள். அதன் பிறகு 2 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் நாம் சேர்ந்து நீந்தியது எப்போதுதான் நடந்தது போன்று இருக்கிறது. நிலவொளி வீசும் எத்தனையோ இரவுகளை நாம் சரையுவின் மணற்பரப்பில் கழித்திருக்கிறோம். அவை எவ்வளவு இனிமையான இரவுகள்!
இன்று இதோ மீண்டும் அதே மயங்கும் நிலவு. அன்பரே, நாம் சரையு நதிக்கரைக்கு போகலாம், வாருங்கள். இருவரும் புறப்பட்டார்கள். நதி நகரத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்தது. நிலவொளியில் ஒளிரும் மணற்பரப்பில் அவர்கள் வெகு தூரம் நடந்து சென்றார்கள். பிரபா தன் காலணிகளை கையில் எடுத்துக்கொண்டாள். பாதங்களில் அழுந்தும் மணலின் ஸ்பரிசம் அவளுக்கு சுகமாக இருந்தது. அவள் அஸ்வகோஷின் இடையை அணைத்து கொண்டு சொன்னாள், அன்பரே, இந்த சரையுவின் மணல் ஸ்பரிசம் எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறது! பாதங்களில் கிச்சு கிச்சு மூட்டுவது போல மகிழ்ச்சி கூச்சம் ஏற்படுகிறது. மிக அருமையான இந்த உணர்ச்சியால் உடல் சிலிர்க்கிறது. வாழ்க சரையு நதியே, உனக்கு எங்கள் அன்பு. அன்பே, நாம் எங்காவது ஓடிவிடலாம் என்று பலமுறை யோசித்திருக்கின்றேன். நம் காதலில் பொறாமை கொள்பவர்கள் இல்லாத நாட்டுக்கு சென்று விடுவோம். அங்கே எனக்கு தூண்டுதல் செய், நான் கவிதை செய்கிறேன். பிறகு நாம் இருவரும் வீணை இசைத்து பாடி மகிழ்வோம். இங்கே மணற்பரப்பிற்கு என் வீணையை கொண்டு வந்து இசைக்க முடியவில்லை. அப்படி வாசித்தால் இங்கே மக்கள் கூடி விடுவார்கள். பொறாமையால் களங்கமுற்ற பலரின் பார்வைக்கு நாம் இலக்காக நேரிடும். அன்பரே, தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். நான் சில சமயங்களில் இப்படி எண்ணுவதுண்டு. நான் இறந்துவிட்டால்... அஸ்வகோஷ் அவளை தன் நெஞ்சோடு இறுகத் தழுவிக்கொண்டு சொன்னான். இல்லை அன்பே, ஒருபோதும் இல்லை. நாம் எப்போதும் இப்படியே இருப்போம். நான் சொல்வதன் பொருள் வேறு. நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் அப்படி நடக்காதா? நடக்கலாம். உங்கள் மரணத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படவில்லையே, ஏன்? நீங்கள் இல்லாமல் போய்விட்டால் துயரமலை என் மீதுதான் விழும். அதனால்தானே? நீ எவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறாய் பிரபா. பிரபா அவன் முதடுகளில் முத்தமிட்டு மகிழ்ச்சியூட்டிச் சொன்னாள். வாழ்க்கையில் பல கட்டங்கள் இருக்கின்றன. என்றும் பௌர்ணமியாய் இருப்பதில்லை. அமாவாசையும் உண்டு. நான் இதைத்தான் சொல்லி வருகிறேன். ஒருவர் இல்லாது போனால் மற்றவர் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இல்லாது போனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? தலைகுனிந்து பெருமூச்சு விட்டவாறு அஸ்வகோஷ் சொன்னான். சொல். நான் ஒருபோதும் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள மாட்டேன். தற்கொலை என்பது முட்டாள்தனமான நிந்தனைக்குரிய செயல் என்று புத்தர் சொல்லியிருக்கிறார். நான் வீணை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள்தானே? மிகவும் திறமை பெற்றுவிட்டாய். எத்தனையோ முறை உன்னை வீணை வாசிக்க சொல்லிவிட்டு நான் எல்லாம் மறந்து பாடியிருக்கின்றேன். ஒரு சமயத்தில் அஸ்வகோஷின் அநித்தியமான உடல் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் நான் நித்தியமான அஸ்வகோஷை, காலத்தின் கவியான அஸ்வகோஷை ஆராதனை செய்வேன். உங்கள் வீணையில் உங்கள் பாடல்களை பாடி இந்தியா முழுவதும், அதற்கு அப்பால் வெளிநாடுகளிலும் உங்கள் புகழை பரப்பிக் கொண்டிருப்பேன். என் வாழ்நாள் முழுதும் நம் வாழ்க்கை பிரபாகம் மற்ற ஏதாவது தேச காலங்களில் மீண்டும் உருவெடுத்து சங்கமிக்கும் வரை இப்படி செய்து கொண்டிருப்பேன். இனி நீங்கள் சொல்லுங்கள், நான் இல்லாது போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அன்பரே? இந்த வார்த்தைகளை கேட்டதும் அஸ்வகோஷின் உடலும் உள்ளமும் நடுங்கின. இதை பிரபா உணர்ந்து கொண்டாள். அஸ்வகோஷ் பேச முயன்றான். ஆனால் தொண்டை வறண்டு விட்டது. விழிகளில் கண்ணீர் சேர்ந்தது. சற்று நேர போராட்டத்துக்குப் பிறகு அவன் உடைந்த குரலில் பேசினான். அந்த நேரம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். ஆனால் பிரபா, நானும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். உன் காதல் நினைவுகள் என்னை தூண்ட நான் கவிதைகளை பாடிக்கொண்டிருப்பேன். வாழ்வின் முடிவு வரை நான் உன்னுடைய அழிவற்ற அஸ்வகோஷ். அவனது தொண்டை இடறியது. சரையுவின் நீர்ப்பெருக்கம் தூங்கத் தொடங்கிவிட்டது அன்பரே, நாம் போகலாம். பகுதி 8 முற்றும். பகுதி 9. வேநீர் காலம். ஸ்வர்ணாட்சி நோயுற்று படுத்திருக்கிறாள். அஸ்வகோஷ் இரவு பகலாக அம்மாவின் அருகிலேயே இருந்தான். பிரபாவும் பகல் முழுதும் அங்கேதான் இருந்தாள். சிகிச்சையால் எந்த பயனும் ஏற்படவில்லை. அம்மாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. பௌர்ணமி வந்தது. பாலொளி பொழிந்தது. ஸ்வர்ணாட்சி நிலவை பார்ப்பதற்காக தன்னை மேல் மாடிக்கு கொண்டு செல்லும்படி கேட்டாள். எனவே அவள் கட்டில் மேலே கொண்டு வரப்பட்டது. அவள் உடல் எலும்பும் தோலுமாயிருந்தது. அதை பார்த்த அஸ்வகோஷ் மிகவும் வேதனையுற்றான். அம்மா மெதுவாக பேசினாலும் தெளிவாகச் சொன்னாள். மகனே, இந்த நிலா எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா? அந்த நேரத்தில் அஸ்வகோஷின் செவிகளில் பிரபாவின் வார்த்தைகள் ஒலித்தன. சரையுவின் அலைகள் என்னை அழைக்கின்றன. அவன் இதயம் நடுங்கியது. அம்மா கேட்டாள், பிரபா எங்கே மகனே? அப்பா வீட்டுக்குச் சென்று விட்டாள். மாலை வரை இங்குதான் இருந்தாள் அம்மா.
பிரபா என் மகளைப் போன்றவள். அவளை ஒருபோதும் மறந்து விடாதே மகனே. அவள் சொல்லி முடிப்பதற்கு முன்பு கடுமையான இருமல் ஏற்பட்டது. 2 முறை விக்கல் வந்தது. அதன் பிறகு ஸ்வர்ணாட்சியின் உடல் அசைவற்றுப் போனது. ஸ்வர்ணாட்சியின் உயிர் பிரிந்து விட்டது. மகனது இதயம் தகர்ந்தது. அவன் இரவு முழுதும் அழுது கொண்டிருந்தான். மறுநாள் மதியம் வரை அம்மாவின் இறுதிச் சடங்குகளில் மூழ்கியிருந்தான் அஸ்வகோஷ். அதன் பிறகு அவனுக்கு பிரபாவின் நினைவு வந்தது. அவன் தத்தமித்திரனின் வீட்டுக்கு சென்றான். ஆனால் பிரபா அங்கே இல்லை. அவள் அஸ்வகோஷுடன் தான் இருக்கிறாள் என்று அவளது அப்பா அம்மா நினைத்து கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு தாயின் மரணத்தால் தாக்குற்ற அஸ்வகோஷின் இதயம் நொறுங்கிப் போயிருந்தது. இப்போது அவன் மேலும் கலக்கமடைந்தான். அவன் பிரபாவின் படுக்கை அறைக்கு சென்றான். அங்கே எல்லா பொருட்களும் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. கட்டிலின் மீது ஒரு வெள்ளை விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அதை நீக்கியவுடன் அதன் கீழே தன் ஓவியம் இருப்பதை பார்த்தான். ஒரு கிரேக்க ஓவியனை கொண்டு பிரபா அவனது உருவத்தை வரையச் செய்திருந்தாள். தனக்கு விருப்பமில்லை என்றாலும் அஸ்வகோஷ் அவளது ஆசையின் பொருட்டு அந்த ஓவியனின் முன்னால் நீண்ட நெடுநேரம் அமர்ந்திருந்தான். ஓவியத்தின் மீது மல்லிகை மாலை ஒன்று இருந்தது. அதன் கீழே பிரபாவின் கையெழுத்து உள்ள ஓலை சுருட்டி கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அஸ்வகோஷ் அதை எடுத்தான். கட்டப்பட்டிருந்த சரடில் வைக்கப்பட்டிருந்த களிமண் முத்திரை இன்னும் காய்ந்திருக்கவில்லை. அஸ்வகோஷ் கயிற்றை துண்டித்தான். பிரபாவின் முத்திரை பதிந்த அந்த களிமண் கட்டி சிதையாமல் எடுத்து வைத்து கொண்டான். அந்த நீண்ட பனையோலையை விரித்து பார்த்தான். பிரபா தன் அழகான கையெழுத்தில் சில வரிகள் எழுதியிருந்தாள். அன்பரே, பிரபா உங்களிடம் விடை பெறுகிறாள். சரையுவின் அலைகள் என்னை அழைக்கின்றன. நான் போகிறேன். நீங்கள் என் காதலுக்காக ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதை என்றும் மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு பிரபாவின் அழியாத இளமையையும் என்றும் மாறாத அழகையும் கொடுத்துவிட்டு செல்கிறேன். இனி நீங்கள் தலை நரைத்து பற்கள் உதிர்த்து இடை தளர்ந்த பிரபாவை ஒருபோதும் பார்க்க முடியாது. என் காதல், என் சாஸ்வதமான இளமை உங்களுக்கு தூண்டுதலாயிருக்கும். அந்த தூண்டுதலை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். அன்பரே, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கு நான் காரணமாக இருப்பதால் தற்கொலை செய்து கொள்வதாக நினைக்காதீர்கள். நான் என்றும் மாறா இளமையுடன் உங்களுக்குள் இருந்து உங்கள் கவியாற்றலை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே உங்கள் மனதில் என் இளமை அழகை அப்படியே நிலைக்கச் செய்துவிட்டு போகிறேன். அன்பரே, இதோ பிரபா மானசீகமாக உங்களை இறுதியாக தழுவி முத்தமிடுகிறாள். விடை கொடுங்கள். பெருகும் கண்ணீரை பலமுறை துடைத்து கொண்டு அஸ்வகோஷ் அந்த கடிதத்தை படித்து முடித்தான். பிறகு அது அவன் கையிலிருந்து நழுவி விழுந்தது. அவன் அப்படியே துவண்டு போய் அந்த கட்டிலில் அமர்ந்து விட்டான். மனம் மறுத்து போயிற்று. தன் இதய துடிப்பு நின்றுவிடும் என்றே எதிர்பார்த்து காத்திருப்பது போன்றிருந்தான். ஒரு மண் சிற்பம் போல வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்காக சற்று நேரம் காத்திருந்த பிறகு பிரபாவின் அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்தார்கள். அவர்கள் அஸ்வகோஷின் நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். பக்கத்தில் கிடந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தார்கள். அம்மா ஓலமிட்டு மயங்கி விழுந்தாள். தத்தமித்திரன் ஓசையின்றி அழத் தொடங்கினார். அஸ்வகோஷ் இமைக்காமல் எங்கோ வெறித்து பார்த்துப்படையே இருந்தான். பிரபாவின் தாய் தந்தையர் நீண்ட நேரம் அவன் நிலையை பார்த்து கொண்டிருந்து விட்டு மௌனமாக வெளியே சென்றனர். மாலையானது, இரவானது. ஆயினும் அவன் அப்படியேதான் அமர்ந்திருந்தான். அவனது கண்ணீர் வற்றி மனம் உறைந்து போனது. இரவு வெகுநேரத்திற்கு பிறகு அவன் அமர்ந்தவாறே தூங்கிப் போனான். காலையில் பிரபாவின் அம்மா வந்தபோது அஸ்வகோஷ் சாதாரணமாக ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் கேட்டாள், எப்படி இருக்கிறாய் மகனே? அஸ்வகோஷ் சொன்னான், எனக்கு கலக்கம் ஒன்றுமில்லை அம்மா, தெளிவாக இருக்கிறேன். பிரபா என்னிடம் ஒப்படைத்த பணியை நான் செய்வேன். என் கடமையை நான் அறியாதிருந்தேன். அவள் அதை எனக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறாள். பிரபா தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவள் தன் உயிரை எனக்கு தானம் அளித்திருக்கிறாள். அந்த தியாகத்தை போற்றுவேன். தவிர அதை தற்கொலை என்று தரம் தாழ்த்தி நன்றி கொன்றவனாக ஆக மாட்டேன். அம்மா அஸ்வகோஷின் பேச்சை புரிந்து கொண்டாள். அவன் எழுந்து நின்றான். அவள் கேட்டாள், எங்கே போகிறாய் மகனே? மகாபிக்கு தர்மரட்சிதரை பார்க்க விரும்புகிறேன். பிறகு சரையூ நதிக்கு செல்ல வேண்டும். மகாபிக்கு தர்மரட்சிதர் உன்னை சந்திப்பதற்காக கீழ்த்தளத்தில் காத்திருக்கிறார். நீ சரையூவுக்கு செல்லும்போது நானும் உன்னிடம் வருகிறேன். மேற்கொண்டு ஒரு வார்த்தையும் பேச முடியாதபடி அவள் தொண்டை அடைத்து கொண்டது. அஸ்வகோஷ் கீழ்த்தளத்துக்கு சென்று தர்மரட்சிதரை பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து சொன்னான், நீங்கள் என்னை சங்கத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் மகாபிக்கு அவர்களே. மகனே,
உனது துயரம் மிகப் பெரிது. ஆமாம், அது தாங்க முடியாத துயரம்தான். ஆனால் நான் அதன் காரணமாக பிட்சு ஆக வரவில்லை. இதற்கான மனநிலையை பிரபா என்னிடம் ஏற்கனவே ஆயத்தம் செய்திருக்கிறாள். கண்மூடித்தனமாக அவசரப்பட்டு நான் பிக்கு ஆக வரவில்லை. அப்படியென்றால் நீ சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். இவ்வளவு சீக்கிரம் சங்கம் உன்னை சேர்த்துக் கொள்ளாது. சங்கத்தை சரணடைந்து நான் காத்திருக்கிறேன். முதலில் நீ உன் தந்தையிடம் அனுமதி வாங்கி வர வேண்டும். தாய் தந்தையின் அனுமதி இல்லாமல் யாரையும் சங்கத்தில் சேர்ப்பதில்லை. அப்படியென்றால் நான் அனுமதி வாங்கி வருகிறேன். அஸ்வகோஷ் புறப்பட்டான். அவன் பேச்சிலிருந்து தெளிவை அம்மா புரிந்து கொண்டாள். என்றாலும் அவன் மனநிலை குறித்தான அச்சத்தின் காரணமாக அவளும் அவனுடன் புறப்பட்டாள். அவர்கள் படகு பிடித்து சரையுவின் கீழ்ப்பகுதியில் நாள் முழுவதும் பிரபாவின் உடலை தேடி பார்த்தனர். பயனெதுவும் இல்லை. அடுத்த நாள் கீழ்ப்பகுதியில் மேலும் தூரமாகச் சென்று தேடி பார்த்தார்கள். கிடைக்கவில்லை. அஸ்வகோஷ் தன் வீட்டுக்குச் சென்றான். சங்கத்தில் சேர்வதற்கு அனுமதிக்கும்படி தந்தையிடம் கேட்டான். ஒரே மகனை பிக்குவாகும்படி அனுமதிக்க எந்த தந்தைக்குத்தான் மனம் வரும்? அஸ்வகோஷ் சொன்னான், அப்பா, அம்மாவும் பிரபாவும் இறந்த விரக்தியால் நான் பிக்குவாகப் போகவில்லை. நான் என் வாழ்க்கை லட்சியம் ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ளேன். அதை நிறைவேற்றுவதற்கான வழி பிக்குவாக ஆகுவதுதான். என் சொல்லிலும் செயலிலும் மனக்குழப்பத்துக்கான எந்த அடையாளமும் இல்லை என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்தானே? நான் இவ்வளவுதான் சொல்வேன். நான் உயிருடன் வாழ வேண்டும் என்றால் எனக்கு அனுமதி கொடுங்கள். சரி, நான் யோசிப்பதற்காக நாளை மாலை வரை எனக்கு அவகாசம் கொடு. நான் 7 நாட்கள் காத்திருக்கிறேன் அப்பா. மறுநாள் மாலை நேரத்தில் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அப்பா அவன் சங்கத்தில் சேர அனுமதி கொடுத்தார். சாகேத நகரத்தின் சர்வாஸ்திவாத சங்கம் அஸ்வகோஷை பிக்குவாக்கியது. மகா பிக்கு தர்மசேனர் அவனுக்கு குருவானார். தர்மரட்சிதர் அவனுக்கு வழிகாட்டியாக அமைந்தார். பிற்பாடு தர்மரட்சிதர் தோணி மூலமாக பாடலிபுத்திரம் செல்லும்போது அவருடன் அஸ்வகோஷும் சாகேதத்தை விட்டுச் சென்றான். பகுதி 9 முற்றும். பகுதி 10. புத்த பிக்குவான அஸ்வகோஷர் பாடலிபுத்திரத்தின் அசோகராம் மடத்தில் வசிக்கத் தொடங்கி 10 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் புத்த மத தத்துவங்களையும் கிரேக்க தத்துவங்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்து அவற்றில் நிபுணத்துவம் பெற்றார். மகத நாட்டு பௌத்த மகா சங்கத்தின் அறிஞர்களில் அஸ்வகோஷருக்கு உயர்வான இடம் இருந்தது. இந்த சமயத்தில் மேற்கிலிருந்து சகவம்ச சக்கரவர்த்தி கனிஷ்கர் கிழக்கு நாடுகளை வென்று பாடலிபுத்திரத்திற்கு வந்தார். இந்த காலத்தில் மகத நாடும் அதன் தலைநகர் பாடலிபுத்திரமும் புத்த மதத்தின் முக்கியமான மையங்களாக திகழ்ந்தன. கனிஷ்கர் புத்த மதத்தின் மீது ஆழ்ந்த மரியாதை கொண்டிருந்தார். அவர் தன்னுடன் காந்தாரத்துக்கு அழைத்து செல்ல பிக்கு சங்கத்திலிருந்து ஒரு நல்ல அறிஞர் வேண்டுமென கேட்டார். சங்கத்திலிருந்து அஸ்வகோஷர் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டார். கனிஷ்கரின் தலைநகர் புஷ்புருக்கு அல்லது பெஷாவருக்கு வந்து சேர்ந்தார் அஸ்வகோஷர். அவர்தான் சகர்கள், கிரேக்கர்கள், துருக்கியர்கள், பாரசீகர்கள், இந்தியர்கள் ஆகியோரின் கலாச்சாரங்கள் சங்கமமாகும் இடத்துக்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டார். அஸ்வகோஷர் முதலிலேயே கிரேக்க நாடகக் கலையை இந்திய இலக்கியத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தார். கிரேக்க தத்துவங்களை ஆழ்ந்து பரிசோதித்து அவற்றில் உள்ள பல சிறப்பம்சங்களையும் பகுப்பாய்வு முறையையும் தொடர்பு கூறுகளையும் கடன் பெற்று இந்திய தத்துவத்துக்கு வளம் சேர்த்தார். குறிப்பாக பௌத்த தத்துவத்தை செழுமைப்படுத்தினார். அஸ்வகோஷர் பௌத்தர்கள் கிரேக்க தத்துவங்களின் முக்கிய அம்சங்களை ஏற்றுக்கொள்வதற்கு வழி திறந்தார். பிறகு இந்தியாவின் மற்ற சிந்தனையாளர்களும் இந்த வழியில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வைசேஷிக நியாய தத்துவங்களின் மீது கிரேக்க தத்துவங்களின் முக்கியமான செல்வாக்கு ஏற்பட்டு அவை மிகவும் முன்னேற்றமடைந்தன. இந்திய தத்துவ அறிஞர்கள் கிரேக்க தத்துவ சிந்தனையிலிருந்து அணுக்கோட்பாடு, அதாவது அணுவின் தனித்துவம், அகண்டம் போன்ற கருத்துக்கள், சாமானியம், அதாவது பொருட்களின் பொதுவான குணங்கள், திரவிய குணங்கள், அதாவது பொருட்களை சார்ந்திருக்கும் குணங்கள், மெய்ப்பொருள் மூல ஆராய்ச்சி, தர்க்கம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டனர். பிரபா அஸ்வகோஷரின் இதயத்தை விசாலப்படுத்தி விட்டு சென்றிருந்தாள். அதனால் புத்த பிக்கு அஸ்வகோஷருக்கு தன்னை பற்றிய
தனிப்பட்ட எண்ணம் ஏதும் இல்லை. பிரபாவினுடைய நினைவு தூண்டுதலால் அவர் நிறைய கதைகளும் காவியங்களும் நாடகங்களும் எழுதினார். அவற்றில் பல படைப்புகள் அழிந்துவிட்டன. இயற்கை அவர் படைப்புகள் மீது பிரத்யேக அக்கறை கொண்டதாகத் தோன்றுகிறது. அதாவது அவர் எழுதிய சாரிபுத்திர பிரகரணம் எனும் நாடகம் 1700 ஆண்டுகளுக்குப் பிறகு மத்திய ஆசியாவின் கோபி பெரும் பாலைவனத்திலிருந்து மீண்டும் கிடைத்தது. அவர் எழுதிய புத்த சரிதமும் சௌந்தரானந்தமும் இரவாப் புகழ்பெற்ற படைப்புகளாகும். அஸ்வகோஷர் பிரபாவுக்கு கொடுத்த வாக்கை இறுதி வரை கடைபிடித்தார். பிரபாவின் அழியாக் காதலும் மங்காத அழகும் அவர் படைப்புகளுக்கு மிகப் பெரிய வசீகரத்தை கொடுத்தன. தன்னை பெற்றெடுத்த ஸ்வர்ணாட்சியையும் தான் பிறந்த மண் சாகேதத்தையும் அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. தாய்க்கும் தாய் நிலத்துக்கும் அவர் தன் படைப்புகளில் சிரஞ்சீவித்தன்மை அளித்து விட்டார். தன் படைப்புகளில் சிருஷ்டிகர்த்தாவாக அவர் தன் பெயரை குறிப்பிடும்போது, சாகேதத்தைச் சேர்ந்த ஆரிய பெருமாட்டி ஸ்வர்ணாட்சியின் புத்திரன் அஸ்வகோஷன் எழுதியது என்று எழுதியிருக்கிறார். கதை முற்றும்.